என் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, முதல் கட்டமாக 2024 7 கட்டங்களாக நடைபெறுகிற தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான 40 தொகுதிகளுக்கு முழுமையாக தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் பதிவான அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிவான வாக்கு சதவீதம் என்ன, கடந்த தேர்தலில் அதாவது 2019 பதிவான வாக்கு சதவீதம் என்ன, இந்த முறை வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல திருவள்ளூர் தொகுதி சொல்லுங்க சார். ஆமா, இப்ப திருவள்ளூர் தொகுதியில 2019 வந்து 72.33%. ஆமா, ஆனா இப்ப வந்து 68.31%. அதாவது 72.33 மைனஸ் 68.31, கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. மைனஸ் 4% வாக்கு குறைஞ்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் 4% வந்து குறைஞ்சிருக்குனாக்கா இப்ப முதல் முறையா போட்டியிடுற சசிகாந்த் செந்தில் தன்னுடைய IAS வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. இது ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு, வலைதளங்கள் அதுல போயிடுச்சு. இன்னொரு நல்ல பேர் அவருக்கு என்ன இருக்குதுன்னா பாத்தீங்கன்னாக்கா அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்காங்க. திருமணமே செய்து கொண்டாலும் இந்த சமூக நலனுக்காக நான் பாடுபடுறதுல குழந்தை பெற்றுக்கிறதுல இது கண்ணாபின்னான்னு வைரல் ஆயிடுச்சு. பயங்கர ரீச்சா இருக்காரு அவரு. அதனால வந்து அவருக்கான வாக்கு என்பது குறைஞ்சத மாதிரி எனக்கு தெரியல. இந்த மைனஸ் 4 இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி 2 உடஞ்சு போச்சு. அதிமுக கூட்டணி ஒண்ணு, பிஜேபி கூட்டணி ஒண்ணு. இவங்கதான் ஓட்டு போட மூட்டில் உட்காந்து நான் நினைக்கிறேன். அதனால வந்து திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம முந்தைய கணிப்புல சொன்னது வந்து எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கருத்து கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக தான். அடுத்து வந்து வடசென்னை வந்து 2019 வந்து 64.23%. ஓகே, இப்ப வடசென்னையில வந்து 60.13%. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஷாப்பா 4% 4% குறைஞ்சிருக்கு. 4% வாக்கு குறைஞ்சதுனாக்கா அது வந்து இழுபறி தொகுதியில் வேற இருந்துச்சு. ஏன்னா வந்து கலாநிதி வீராசாமி அகேன்ஸ்ட் ராயபிரமணம் மண்ணின் மைந்த 2 தடவை MLA தோத்துருக்காரு. கலாநிதி வீராசாமியை விட ராயபிரமணம் பாப்புலர், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் அந்த தொகுதியில இருக்கிறவரு கலாநிதி வீராசாமி எங்க போய் சேரதெல்லாம் தெரியாது. அதாவது பாஷா வளர்ந்தவர், மந்திரி புள்ளன் அவரு. இவன் களத்திலே கிடந்தவங்க, ராயபுரம் ஏரியாவில் இருந்தவர். அதனால வந்து மைனஸ் 4ங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு கலாநிதி வீராசாமிக்கான வாக்குகளா தான் இருந்திருக்கும். வாக்கு இருக்கும். ராயபிரமணம் முதல்ல இறங்குறதுனால வந்து இப்போ அந்த தொகுதியோட பொறுப்பாளராக வந்து PK சேகர்பாபு இருக்கார். அவர் முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர், RK நகருடைய MLA இருந்தார். இப்ப அவர் திமுக இருக்கார், அவர் தான் பொறுப்பாளராக இருக்காரு. இப்ப நம்ம கட்சி விட்டு போன ஒருத்தன் திருப்பி இங்க வந்து அகேன்ஸ்டா நமக்கு வேலை செய்யறாங்கிறப்ப அதிமுக ஜெயக்குமாரா ராயபிரமணாவும் உள்ளிட்டவங்க வந்து தோக்குறதை விரும்ப மாட்டாங்க. அதனால டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. என்னதான் பண்ணாலும் கூட வந்து இந்த 4% வாக்கு மைனஸ் ஆயிருக்கு இல்லையா, இதுல வந்து கிட்டத்தட்ட 3% வந்து மைனஸ் வாக்குகள் வந்து கலாநிதி வீராசாமிக்கு வர வேண்டிய வாக்குகள் மைனஸ் ஆயிடுச்சு. அவருக்கு தான் இது குறைவு, பட் அது வந்து வெற்றியை பார்த்து. தென்சென்னை வந்து 2019 வந்து 57.05%. இப்ப வந்து 54.27%. கிட்டத்தட்ட 3% குறைஞ்சு, மைனஸ் 2.5 2.6 3க்கு கீழே வருது. ஆமா, பாத்தீங்கன்னாக்கா இப்ப தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து சிட்டிங் MP இருக்காங்க. மரியாதைக்குரிய கவர்னர் முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜன் நிக்கிறாங்க. இந்த பக்கம் முன்னாள் MP ஜெயவர்தன் நிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் நிக்கிறாங்க. இந்த 2.5% வந்து யாருக்கு குறைஞ்சது யாருக்கு கூடுச்சு அப்படின்னாக்கா இல்ல, திமுகவும் இந்த தடவை வந்து தோற்றக்கூடாது இந்த தொகுதியில. ஏன்னா மாநிலத்துக்கு 2 மாநில கவர்னர் பதவியை விட்டுட்டு அந்த அம்மா வந்து இந்த வெயில படாத பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க. மகாராணி மாரி ஏசியிலே இருந்துட்டு, நான் கிண்டலுக்கு சொல்லல, மிகப்பெரிய பதவிகளை திறந்துட்டு அந்த அம்மா வந்து இறங்கி நின்னுது. இந்த தொகுதியில வந்து பிஜேபி சார்பா ஒரு கராத்தா தியாகராஜனும் கருநாகராஜன் இருந்த கிடைக்க வாக்கை விட தமிழிசை நிற்பதால் என்னை பொறுத்தவரை கூடுதலா ஒரு 75,000 இருந்து 1,00,000 வாக்குகள் வந்து பிஜேபி கிடைக்கும். இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. நான் வாக்குச்சாவடிகளை பார்த்தப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ஒரு வாக்கு கூட மைனஸ் பண்ணாம இந்த எலெக்ஷன்ல போட்டிருக்காங்க தமிழிசைக்கு. நீங்க ஆனா சொல்ற மாதிரி பார்த்தாக்கா அந்த உற்சாகம் அவங்கள்ட்ட தெரியல. ஏன்னா அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கமான்ற பிரச்சாரத்திலேயே அவங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் சோர்வாதான் இருந்தாங்க. ஏஜ் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. 2வது அவங்க ஜெயிச்சிருவாங்க நான் சொல்லல, அவங்களுடைய செல்வாக்குக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் சொல்றேன். அதனால வந்து இந்த எத்தனை 2.5% மைனஸ் ஆயிருக்கு இல்லையா கடந்த தேர்தலுக்கும். இது அநேகமா பாத்தீங்கன்னாக்கா யாருக்கு போயிருக்கோம்னாக்கா திமுக 2.5% திமுக வாக்கா தான் இருக்கும். அதனால பெருசா வந்து இது வந்து வெற்றி சதவீதத்தை வந்து மாற்றி அமைக்க போறது இல்ல. அதனால நம்ம முந்தைய கருத்து கணிப்புல சொன்னது போலவே இது சாதகமான தொகுதியா தான் இருக்கும். ஒருவேளை அதிமுக வாக்கு மைனஸ் ஆகி அதுல இருந்து கொஞ்சம் தமிழிசை கிடைக்கிறது வாய்ப்பு. 2ஆம் இடம் பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குதா, இரட்டை இலைக்கும் தாமரைக்குங்கிறது தான் இப்ப நிலவரம். ஆமா, அடுத்தது வந்து மத்திய சென்னை வந்து 2019 58.95%. இப்ப வந்து 53.
9.1%. அதிகபட்சமா 5% வாக்கு இங்க மைனஸ் ஆயிருக்கு. minus. இது வந்து 5% வாக்கு மைனஸ் ஆகுறதுங்கிறது வந்து வெற்றி வேட்பாளர் நம்ம சொன்னோம்ல, அவருக்கும் அது பாதகமான சூழல் இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஐஃபை சொசைட்டி திமுக வேட்பாளர் இறங்கி வந்து போக மாட்டாங்க. வீட்டுக்கு போகும்போதே பல இடங்கள்ல மறிச்சு என்ன பண்ணாங்க, நீ இன்னும் ஆணி குடும்பம் நல்லா பேசுறது. ஏன்னா இறங்கி போக மாட்டாங்க. திமுக என்பது குடிசை பகுதிகளிலிருந்து வளர்ந்த கட்சி. அது இவர் கொஞ்சம் உயர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு. அதனால வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா இது வந்து 5% வந்து திமுக வேட்பாளருக்கு மைனஸ் ஆன ஓட்டா தான் இருக்கும். ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாஸ் சாரதின்னு ஒருத்தர் நிக்கிறாரு தேமுதிக கூட்டணியில. வினோஜ் பி செல்வன் ஒருத்தர் பிஜேபியில நிக்கிறாரு. அந்த நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா துறைமுக தொகுதியில துறைமுக சட்டமன்ற தொகுதியில போன தேர்தலில் இந்நாள் அமைச்சர் பி கே சேகர் பாபு கதற விட்டவர். கிட்டத்தட்ட 500 ஓட்டுல தான் பி கே சேகர் பார்டர் தான் ஜெயிச்சார். அது அவரோட களப்பணியா இல்ல இப்ப தொண்டர்களை அணுகிற முறையா இல்ல வாக்காளர் அணுகிற முறையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான அணுகுமுறைகள் இருந்தாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி திமுக வேட்பாளரை கரையேற்றும். அதனால இந்த மைனஸ் வந்து அவருடைய வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணும். இன்னொரு கூட தோணுது சில சொல்ற மாதிரி, ஒருவேளை திமுக தான் ஜெயிச்சிருமே, நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு கூட சில மனநிலையில கூட போடாம இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி திமுக ஜெயிச்சிரும் இருக்குது. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஓட்டே போடக்கூடாதுன்னு போயிருக்கான். நானும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மனசுல நினைச்சு போவேன், இந்த தடவை ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா அது விரல் போடக்கூடாதுன்னு போற சின்னத்துக்கு தான் பழகி போச்சு. ஒரு சின்னம் தலையெடுத்துன்னு குத்திட்டு வர வேண்டியதா இருக்கும். போயிட்டு அங்க போய் ஏன் மாறணும், இது மாதிரி சில பேர் வரவா இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த 5% வாக்கு என்பது அந்த வேட்பாளர் திமுக வேட்பாளருக்கான வாக்கு தான் குறைஞ்சிருக்கிறது. அதனால வெற்றி வாய்ப்பு என்பது மாறப்போறது இல்லை. அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஆமா, ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து 2019 62.43%. ஆனா இப்ப வந்து 60.21%. கிட்டத்தட்ட 2% வாக்கு குறைஞ்சிருக்கு. வந்து பெருசா வந்து வெற்றி வாய்ப்பை மாற்றி அமைக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து டிஆர் பாலுங்கிற மிகப்பெரிய மலை கப்பல் அதிபர், அப்புறம் பல தொழில்களுக்கு அதிபர், தொடர்ந்து 2 முறை இருந்திருக்கிறார். தென் சென்னையில எம்பியா இருந்திருக்கிறார், மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறார், பல பாலங்கள்லாம் கட்டிருக்கிறார், தங்க நாட்கார சாலைகள் வந்திருக்குது. அவருக்காக தான் டோல்கேட்லாம் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் கூட அவரை ஏத்து நிக்கிறது வந்து பெருசா வந்து பாமக வேட்பாளரோ எழுத்து நிக்கிறது இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் பெருசா ஒண்ணும் இல்ல. வலிமையான வேட்பாளர் ஆப்போசிட்ல இருந்து நான் ஓட்டு போடலான்னு பார்த்தா இவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க போறது இல்லை, இவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க போறது இல்லை. அப்ப ஜெயிக்கிற வேட்பாளர் ஓட்டு போட்டோம்னா ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுதான். ஏன்னா டிஆர் பாலு ஜெயிச்சு நன்றி சொல்ல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங்கு 2 மீட்டிங்கு, அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் போகிறது இல்ல. அறிவாலயத்துல செயற்குழு மீட்டிங் நடந்தா அங்க உட்காந்துருப்பாரு. ஏன்னா கட்சியினுடைய பொருளாளர் அங்க வராம இருக்கும், ஆப்ஷன் போட்டா காலி ஆயிடுவாரு. அதனால அங்க உட்காந்துருப்பாரு. அதை விட்டா என்ன பட்டிமன்றம் கருத்து கலைஞர் பிறந்த நாள் விழா, ஸ்டாலின் விழா, பேனா நூற்றாண்டு விழா ஏதாவது வச்சாங்கன்னா அதுல இருப்பாரு. தொகுதி பக்கம் எட்டி பார்க்க மாட்டாரு. ஆனா ஜெயிச்சா மந்திரி ஆவாருங்கிற ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால தொகுதி மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க. ஆனா அவனு பாராளுமன்றத்துல ஆக்டிவா இருந்தாரு. பிஜேபி எதிர்க்கிறது இல்லையா, அவங்க சில விஷயங்கள் பண்ணாங்களா, மத இது வந்து எல்லாம் அது தீவிரமா இருந்தாரு. அந்த பாராளுமன்றத்துல 39 பேரும் எதிர்த்தாங்க, கத்துனாங்க, எல்லாம் ஓகே. சரி, இன்னும் வந்துச்சுங்கிறதா மக்கள் கேட்கற கேள்வி. காஞ்சிபுரம் வந்து 2019 75.28%. ஆனா இப்ப வந்து 71.55%. இங்கேயும் 4% வாக்கு குறைஞ்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் வந்து எம்பி வந்து திமுக கார செல்வன் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாக்க சேகர தனி தொகுதியில அதிமுக வேட்பாளர் நிக்கிறாரு. அந்த பக்கத்துல யார் நிக்கிறாங்க, பிஜேபி சார் கூட்டணியில யார் நிக்கிறாங்கிறதுக்கு கேள்விக்குறியா இருக்குது. 4% வாக்கு வங்கிங்கிறது வந்து பெருசா வந்து திமுகவை பாதிக்காது. ஏன்னா காஞ்சிபுரத்தை பொறுத்தும் அது வந்து திமுகவினுடைய மிகப்பெரிய கோட்டை. அதனால வந்து இந்த 4% வந்து யாருக்கு வீக்கா இருக்குதுனாக்கா அடுத்தடுத்த வேட்பாளர் இருக்குது. அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில் ஒருத்தர் நிக்கிறாரு இல்லையா, அவருடைய வாக்கு சதவீதம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா இப்ப திமுக வேட்பாளரும் திமுக காரன் ஓட்டு போடாம இருக்க மாட்டான். அதிமுக முறை நிக்கிற வேட்பாளர் பயங்கர செல்வாக்கான, பயங்கர பலம் படைத்தவர். அதனால அவர் இறங்கி வேலை செய்வாரு. அதனால வந்து கரன்சி எந்த அளவுக்கு இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு ரெட்டாதிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4% வாக்கு குறைவாக பகிர்ந்திருப்பது வந்து திமுகனுடைய வெற்றியை, வாக்கு எண்ணிக்கை குறைக்கும், வெற்றியை பாதிக்காது. அரக்கோணத்துல 2019 வந்து 78.54%. இப்ப வந்து 74.08%. 4% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இங்க நிக்கிற வேட்பாளர் பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன் முன்னாள் மத்திய அமைச்சர், பல தொழிற்சாலைகளுக்கு அதிபர், பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர். நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களா, எங்க ஊர்ல கோயில் திருவிழா கட்டுறோம், கோயில் கட்டுறாங்க சார், டொனேஷன் கொடுக்க போனோம்னா முதல்ல என்ன பண்ணுவாருன்னா அது பக்கத்துல பணம் இருக்கும், கையில வர்ற பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. அரக்கோணம் தொகுதியில யாரும் இருந்தாலும்
கையில இதை வச்சுக்கோங்க. எந்த தொகுதி வருது வந்து தக்கோலம் ஒன்றியமா, ஒன்றிய செயலாளர் வந்து உங்களை பாப்பாரு. அதாவது கோயில் கட்டுறீங்களா இல்லையான்னு வந்ததுக்கு கையில எடுத்து கொடுத்துருவாரு. கோயில் கட்டுறீங்க, ஆமா, அந்த ஒன்றிய செயலாளர் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து தகவல் சொன்ன பிறகு அதுக்கு தொகுதியும் கொடுப்பாரு. இது எல்லாமே மரபு. இது வந்து கட்சி சார்ந்தோ சாதி சார்ந்தோ கிடையாது. அவர்கிட்ட போனீங்கன்னா அள்ளி கொடுத்துருவாருங்கிறத நானே கண்கூட பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன், நேரா பார்த்துருக்கேன். அதனால வந்து அவருக்கு வந்து தொகுதி பக்கம் வரல அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஜெகத்ரட்சனை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர் கொடுக்க வேண்டியது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல, கோயில் வடிவத்திலயோ திருவிழா ரூபத்திலயோ, கூத்து நடத்துறவங்க ஃபங்க்ஷன் நடத்துறவங்க போனா கூட ஏதோ ஒரு டொனேஷன் வாங்கி வந்துடுறாங்க. அதனால வந்து அவர் வரல போல மற்றவங்க எல்லாம் போய் தேர்தலுக்கு உதவி கொடுக்குறது ஒரு சில இடங்கள்ல மறிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அரக்கணம் எதுவும் நடக்கல. அதனால வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த 4% வாக்குங்கிறது வந்து அது வந்து பசுபதி என்பவர் நிக்கிறார் இல்லையா அதிமுகல, அவருக்கான வாக்கா அல்லது பாமகவில் நிக்கிற பாலு கலிய பெருமாளுக்கு வாக்கா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கான்னு நமக்கு தெரியல. இந்த 3 பேர் அந்த மைனஸ் வாக்கு அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா இவரை பொறுத்த ஜெகத்ரட்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா வாக்கையும் அறுவடை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். அதனால வந்து இந்த 4% வாக்கு அவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. வேலூர் வந்து 2019 வந்து 71.32%. இப்போ வந்து 73.42%. கொஞ்சம் கூடி இருக்கு. +2% கூடி இருக்கு. ஆமா, இந்த 2% யாருக்கு கூடி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்துக்கு எதிரா 2% ஆப்போசிட் போயிருக்கு. ஆமா, ஆனா ஆப்போசிட் 2ஆ இருக்குது இல்லையா? இவன் ஒரு விட்டு அவங்க ஒரு விட்டு போகும். அதனால இதனால ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்க போறது இல்ல. இருந்தாலும் கூட திமுக கதிர் ஆனந்துக்கு அங்கங்க கொஞ்சம் வழிமறிச்சாங்க போனாங்கிறது வாட்ஸ்அப் இதுல பேஸ்புக் இதுல போட்டா கூட அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இல்லை. ஏன்னா உள்ளூர் வேட்பாளர் ஏற்று நிற்கிற ஏசி செல்வம் பெரும் செல்வந்தர் எல்லா கட்சியிலையும் முக்கியஸ்தர்களை பண பலத்தால வளைச்சு போடுறாருங்கிற நியூஸ் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கிறது கூட அவர் வந்து சென்டிமெண்டாக சொல்லிட்டாரு. நான் ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகுவான்னு சொல்லிட்டாரு. அடுத்த கட்டமா இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு வேற ஒரு சென்டிமெண்ட் பிரச்சாரத்தை வேற தொகுதியில இறக்கி விட்டுருக்காரு. என்றாலும் கூட நீங்க வந்து இதுல வந்து வெற்றி வாய்ப்பு நம்ம சொன்ன மாதிரி வந்து திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வந்து இந்த 2% அவருக்கு எதிராக கூடி இருக்கிறது வந்து கதிர் ஆனந்தின் வெற்றியை வந்து எந்த விதத்திலும் தடுக்காது. 2வது மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் இந்த தேர்தலில் முக்கியமான தேர்தல். அந்த சமூகத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தொடர்ந்து அவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா போன இதுல வந்து அவர் குறைந்த வாக்கு வித்தியாசம் 2000 ஓட்டு வச்செல்லாம் ஜெயிச்சாரு. அதுல வந்து அவங்க ஆப்போசிட்டா இருந்தாங்க. ஏதோ அது உட்கட்சி பிரச்சனை கடந்த தேர்தலை விட்டுரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களோட பெரும்பான்மை வாக்கு வந்து திமுகவை சேருமானால் இந்த 2% வாக்கு அதிகரிப்பு என்பது கதிர் ஆனந்தனுடைய வெற்றியை பாதிக்காது. கிருஷ்ணகிரி தொகுதி சார். கிருஷ்ணகிரியில வந்து 2019 75.89%. இப்ப வந்து 71.31%. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் நிக்கிறாரு. ஒசூர் எக்ஸ்எம்எல்ஏ நிக்கிறாரு. எதிர்த்து நிக்கிறது வந்து அதிமுக வேட்பாளர். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வேட்பாளர் நிக்கிறார். அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீரப்பனுடைய மகள் வித்யாராணி வீரப்பன் நிக்கிறாங்க. இது இந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வித்யாராணி வீரப்பனுடைய வாக்கு இருக்குல்ல, அவங்க பெரும்பாலான ஓரளவுக்கு வாக்குகளை பிரிப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள், மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள், இவங்க ஜல்லிக்கட்டு ராஜா திருச்சியில நிக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு கணிசமான வாக்கு இந்த எலெக்ஷன்ல பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 4% வாக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டு வந்து மைனஸ் ஆகுறது வந்து காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்துக்கு தான் இருக்கு. கோபிநாத்துக்கு அவர் தமிழ்நாட்டிலே போய் உள்ள பேசும்போது தெலுங்குல தான் பேசுவார். ஜெயலலிதா தெலுங்குல பதில் சொல்லணும். சுத்தி இருக்கிறவங்க புரியாது, கொஞ்சம் பேருக்கு புரியும். அது தெலுங்கு மொழி பற்றா இல்ல அவருக்கு தமிழ் வராதா அப்படின்லாம் தெரியல. இருந்தாலும் கூட போன தடவை செல்லகுமார் கொடுத்துட்டு இந்த தடவை கொடுக்காதுங்கிறது அங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி வந்து அவர் ஜெயிப்பாராங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலப்பட தனிப்பட்ட முறையில சொல்றேன். இந்த 4% வாக்கு வந்து சென்ற தேர்தலோட இந்த தேர்தல் குறைஞ்சிருப்பது கோபிநாத்துக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் வெற்றி தோல்வியை கொடுக்குமாங்கிறது ஏன்னா வலிமையான வேட்பாளரை அதிமுக நிறுத்திருக்கு. கேபி முனுசாமியோட களப்பணிங்கிறது கண்ணாப்பினான் இருக்காங்க. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேப்பனகலி கிருஷ்ணகிரி 2 தொகுதியுமே அதிமுக வாசம் இருக்கு. அதனால அவங்க இறங்கி அடிப்பாங்க. எந்த அளவுக்கு வித்யாராணி வீரப்பன் வாக்குகளை பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தினுடைய வெற்றி சதவீதம் குறையும். தருமபுரி வந்து 2019 82.33%. இப்ப வந்து 81.48%. அதாவது 1% குறைவான வாக்குகள். ஆமா, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இழுபறி தொகுதி தான். இது யாருடைய வெற்றியும் யாருடைய தோல்வியும் இது வந்து மாற்றி அமைக்க போறது இல்ல. ஆனாலும் கூட எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுதான் நம்ம இதை கருத்து கணிப்பு நம்ம பாக்குறோம். நம்ம அதை எடுத்து பாக்குறோம்.
அதனால வந்து இது வந்து சௌமியா அன்புமணி வெற்றி பெற வைக்குமா இல்ல தோல்வி அடைக்குமாங்கிற கருத்து இல்ல. திமுக இப்ப ஆமணி வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா இல்ல அதிமுக வேட்பாளா ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறது இந்த ஒரு சதவீத வாக்குப்பதிவு குறைவானதுனால எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணிக்கு நூலிழையில் வெற்றி வாய்ப்பு இருக்கு. நூலிழையில் தான் இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் மனைவி பசுமை தாயத்தினுடைய தலைவிங்கிற முறையில ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு வந்த மருமகளை தோக்கடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மருமகளாக அவங்க பாதிக்கிற சூழலுக்கும் அந்த குடும்பமே இறங்கி அவருடைய அன்புமணியுடைய மகள் 3 பேர் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. நம்ம விடுகின்ற ஒவ்வொரு ஏவுகணையும் சென்டிமெண்ட் ஏவுகணையா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல இறக்கிறாங்க. அவங்க 10 தொகுதியை விட இந்த ஒன்றில் ஜெயிச்சாதான் அவங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு 10லயும் வாஷ் அவுட் ஆகணும். ஆனா இது பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கும். ஏன்னா இந்த கூட்டணி அமைந்ததே பாட்டாளிகளுக்கு உள்ளுக்குள்ளே புலம்புறாங்க, ஆனா வெளியே பேச முடியல, அந்த சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து நூலிழையில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம வந்து இது சம்பந்தமா தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அது நம்ம இப்ப வெளியிட முடியாது. ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸிட் போல் அதுல தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சார் திருவண்ணாமலை தொகுதி பாப்பா சார், கடந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு பதவியா இருக்கு? இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம்? திருவண்ணாமலையில 2019 78.14%. சரிங்க. இப்ப வந்து 73.88%. ஒரு 5% மைனஸ். ஆமா, 5.5% கிட்டத்தட்ட 5.5% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது திமுக ஆசம் இருக்குது. சிட்டிங் எம்பி வந்து அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபி கூட்டணியில் ஒருத்தர் நிக்கிறாங்க, அதிமுக கூட்டணிக்கு. இந்த 5% வாக்குகள் வந்து யாருக்கு மைனஸா இருக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆன்மீக பூமி அது. அதனால வந்து பிஜேபிக்கு சாதகமான வாக்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே 5% வாக்குகள் திமுகவுக்கு தான் பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அந்த 5% வாக்குகள் வந்து திமுகவுடைய வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காது. இது கூட என்னன்னா வெயில் கண்ணாப்பண்ணன் வெயில் இருக்கு, சம்மர் ஹாலிடேஸ் ஆயிப்போச்சு. அப்புறம் வந்து அப்படியே திமுக ஜெயிச்சிரு போது நம்ம போய் ஓட்டு போட்டா போறோம். ஏன்னா எதிரி 2ஆ பிரிஞ்சிருக்கும் போது திமுக வெற்றி எளிதாகிடுச்சு. என்னால வழக்கம் போல திமுக ஓட்டு போற சோம்பேறி வீட்டுல உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன். திமுக காரெல்லாம் ஓட்டு போடல, திமுக காரன் எதிராளிக்கு ஓட்டு போடல, திமுக காரன் திமுகவுக்கு ஓட்டு போடல. அதுதான் திமுக வாக்கு சதவீதம் குறைச்சிருக்கு. அதனால திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் 5% குறைஞ்சது திமுகவுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் கூட வெற்றி எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறது தெரியுது. அடுத்து ஆரணி தொகுதி சார். ஆமா, 2019 78.94%. இப்போ வந்து 73.65%. அது இப்பவும் குறைஞ்சிருக்கு 5%. இது 5% வாக்கு குறைகிறதுங்கிறது தொடர்ந்து எனக்கு வந்து பெரும்பாலும் இது திமுகவுக்கு எதிரான பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்ப இங்க முதல் முறையா வந்து தரணிவேந்தன் நிக்கிறாரு. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செய்யாத இந்த சிப்காட் பிரச்சனை நிலம் எடுத்தாங்களே, இதுல கொஞ்சம் அதிருப்தி திமுக மேல இருக்கு. அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் சார்பில் செஞ்சி முன்னாள் எலெக்ஷன்ல கணேஷ்குமார் ஒரு யங்ஸ்டர் BA படிச்சிருக்காங்களோ அவங்க களத்துல இறங்கி சரமாரியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு சாதி ரீதியான வாக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஜெயிக்கணுங்கிறதுனா அவங்க சைட்ல வாக்குகள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி இங்க மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் இங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3-5% வாக்கு எந்த தொகுதியில் மைனஸ் ஆயிருந்தாலும் அது திமுகவுக்கான மைனஸ் தான். பட் இது வெற்றியை பாதிக்குமாங்கிறது வந்து ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னால வந்து சாதாரண வெற்றியை பாதிக்காது, பெருசா வந்து திமுக பாதிக்காது, வாக்கு சதவீதத்தை பாதிக்கும். அடுத்து வந்து விழுப்புரம் தொகுதி சார். விழுப்புரம் தொகுதியில 2019 வந்து 74.56%. இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு 76.47%. இந்த 72% கூடி இருக்கு இல்லையா? இந்த 2% வாக்குங்கிறது 1% ரெட்டை இலக்க, 1% மாம்பழத்தும் கூடி இருக்கு. ஆமா, இன்னும் கூட அந்த 2 எதிரணிக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எக்ஸிட் போர்ட்ல தான் தெரியும். இன்னும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு 2. அது வந்து எதிரணிக்கு போயிடும். திமுகவுக்கு வேட்பாளர் இந்த மாதிரி பானசிம்மத்துல போட்டிடுறதுனால உதயசூரியன் சின்னம் இருந்திருந்தால் என்ன உதயசூரியன் பானசிம்மத்துல போய் போட்டு கொஞ்சம் நடத்தலாம் ஆயிடுவான். அதனால அந்த மாதிரி விஷயம் அந்த தொகுதியில் நிற்கிறது. 2வது அந்த தொகுதி வந்து இழுபறியாவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பது என்பது அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். இப்ப கள்ளக்குறிச்சி தொகுதி போங்க சார். அடுத்த கள்ளக்குறிச்சியில 2019 78.77% பதிவாயிருக்கு. இப்ப வந்து 79.25%. அதாவது 1% வாக்கு அதிகரிச்சிருக்குது. இந்த அதிகரிப்புக்கு காரணம் வந்து அங்க வந்து மும்முனை போட்டி நடக்குது. மும்முனை போட்டி என்று சொல்ல திமுக வேட்பாளர் புதுமுகம் திமுக சார்பில் மலையரசன் நிக்கிறாரு, அதிமுக குமரகுரு நிக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பிஜேபி கூட்டல
முன்னாள் எம்பி தேவதாஸ் உடையார் நிற்கிறார். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 3 பேர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக உடையார் சமூகத்தினுடைய வாக்குகளை 3 பேரும் சரமாரியா பிரிச்சுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற பெருவாரியான சமூகம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வன்னியர் சமூகம், இன்னொன்னு தலித் சமூகம் இருக்குது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டு எடுக்கிற தேவதாசும் உடையார் தான். அப்போ பெருவாரியான வன்னியர் சமூக வாக்குகள் அவருக்கு போய் சேருக்கு. மீதி இருக்கிற வாக்குகளை திமுக வேட்பாளரும் அதிமுக குமரகுருவும் பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி, இது 1% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது என்பது யாருடைய வெற்றியை யாருடைய தோல்வியும் பெருசா பாதிக்க போறது கிடையாது. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய களப்பணி என்பது போன முறை பொன்முடி பையா இருந்தாரு, இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுக்கல. இது வந்து பொன்முடி ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு தொகுதியில இறங்கி வேலை பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ரெண்டாவது இந்த தொகுதியினுடைய மாவட்டத்தில் உதயசூரியன் இந்த ஏவாவலுடைய ஆதரவாளர் அகேன்ஸ்ட் பொன்முடி. இது கூட அந்த தொகுதியில வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை குறைப்பதற்கான உள்குத்து வேலைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பொன்முடி சட்டமன்ற திருக்கோயிலூர் தொகுதி வந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதனால அந்த தொகுதியில அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாரா இல்ல இந்த தொகுதிக்கு வருவாரான்னு பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இழுபறி தொகுதி தான் கள்ளக்குறிச்சி. இந்த 1% வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது 1% அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தேவதாஸ் உடையாருக்கு தான். ஆனா அவர் வெற்றி பெறுவாரான்னு இந்த வாக்கு சதவீதம் நிர்ணயிக்காங்க. இழுபறியா தான். சேலம் வந்து 2019 77.86%, இப்ப வந்து 78.13%. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1% வாக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் TN செல்வ கணபதி நிக்கிறாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி வேட்பாளராக அண்ணாதுரை நிக்கிறாரு. அதிமுகவில் விக்னேஷ்ங்கிற புதுமுக வேட்பாளர் நிற்கிறார். அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 1% தான் போன தேர்தலை விட இந்த தேர்தல அதிகரிச்சிருக்குது. அதிகரித்திருப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில வந்து அநேகமா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்காதான் இருக்கும். ஏன்னா வந்து சேலம் வந்து மாம்பழம், சேலத்துக்கு பிரசித்தி பெற்றது மாம்பழம். ரெண்டாவது வந்து கௌரவ பிரச்சனை. தர்மபுரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையோ ஜெயிச்சாகணுங்கிற கட்டாயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அதே மாதிரி சேலம், ஏன்னா சேலத்துல தான் முதல்ல சௌமியா ஆண்டுமணி நிறுத்தப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்துல தான் மாறுதல் தான் அவங்க தர்மபுரிக்கு போனாங்க. ரெண்டாவது வந்து சேலத்துல வந்து அருள் சேலத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்சி கடந்து வந்து ஒரு சமூக நன்மை பெற்றிருக்கிறார். அப்புறம் ஆன்மீக கோயில் அது இது கண்ணாபின்னு போயிட்டு இருக்கிறது வந்து பெரும்பான்மை தான். எல்லாரும் சாமி எல்லாம் பெரியார் வாழ்கன்னு சொன்னாலும் கூட கோயிலுக்கு போய் சாமி முறை தான் இங்க ஜாஸ்தி. அதனால வந்து இந்த 1% வாக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை வந்து எடப்பாடியாரோட அவருடைய தொகுதி அங்க இருக்கு. அதிமுகவுல சரி மத்த வெளியில பேசும்போதும் சரி ஏன் சேலத்துல ஒரு கவனம் செலுத்தல, அண்ணாமலையை தோற்று கடிச்சு ஆகணும், நாமக்கல் தொகுதியை கைப்பற்றி ஆகணும், இந்த மாதிரி எழுச்சியோட ஒரு தொகுதியில் கவனிக்கும் போது ஏன் சேலத்துல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சேலத்துல அவங்க வீக்கா இருக்கிறதா தான் அவங்க சொல்றாங்க. அதனால இங்க வந்து பாமகவா இல்ல TN செல்வனை உதயசூரனாங்கிறது இருக்கு. 1% வாக்கு அதிகரித்து இருப்பது என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி இருக்குல்ல மக்களால். எக்ஸிட் போல்ல தெரிய வரப்போற ரிசல்ட்டா எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நாமக்கல்ல வந்து 2019 வந்து 80.2%. ரைட். இப்ப வந்து குறைஞ்சிருக்கு 78.16%. ஆமா சார், இந்த 2% வாக்கு குறைஞ்சிருக்கு போன தேர்தலோட. அது காரணம் வந்து கொங்கு மக்கள் கட்சி சார்பா சிட்டிங் எம்பிக்கு கொடுக்கல திமுக கூட்டணியில. அடுத்து அறிவிக்கப்பட்டது சூரியகுமார்ங்கிற சர்ச்சையில நிக்க 2வது ஒரு வேட்பாளர் மாத்தினாங்க. 3வதா புதுமுகத்தை வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க. இது வந்து அந்த கட்சியின் மத்தியில வந்து பெரிய கொஞ்சம் வந்து சுணக்கத்தை ஏற்படுத்திருக்குது. 2வது அந்த சூரியக்கு முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பேசுனது வந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்துச்சு இல்ல, அது மற்ற சமூகத்தின் மத்தியில முகச்சுளிப்பு ஏற்படுத்தி போச்சு. அது அந்த -2% வாக்கு வந்து குறைஞ்சது வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு பாதகமாக தான் அமையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதி இழுபறியா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாமக்கல்ல வந்து தங்கமணி மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய தொகுதி இருக்கு. அதாவது எடப்பாடியோட இடதுகரம். அதனால அவருடைய தாக்குதல் கண்ணாப்பண்ணான் இருக்கும். களப்பணி ஆகட்டும், பணபலம் ஆகட்டும், தங்கமணியுடைய கைங்கரிய நிறைய இருக்குங்கிறதுனால -2ங்கிறது கொங்கு நாடு மக்கள் கட்சி வேட்பாளர் அந்த நண்பருக்கு பாதகமான முடிவை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளரா அதிமுக வேட்பாளரா என்பது கொஞ்சம் நூலிழை வித்தியாசத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். ஈரோடு வந்து 2019 73.03% பதிவாயிருக்கு. இப்ப 70.54% தான். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா 3% வாக்குகள் அதாவது மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து சென்ற தேர்தல் இந்த தொகுதியில வந்து மதிமுகவை சேர்ந்த ஈரோடு கணேசமூர்த்தி இருந்தாரு. இந்த தொகுதியில வந்து இப்ப திமுக நிக்குது. திமுக வேட்பாளர் வந்து இளைஞரணியை சேர்ந்த பிரகாஷ்ங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது இந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி சப்போர்ட்டா இல்ல ஈரோடு முத்துசாமிக்கு அந்த வேட்பாளரை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல நமக்கு அந்த உட்கட்சி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். அதிமுக சார்பில் வந்து பெரும் செல்வந்தரான ஆற்றல் அசோக்குமார் என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் என்ன நிறுத்த
நிறுத்தப்பட்டதுல இருந்து இவருடைய சொத்து மதிப்பு 600 கோடி சொன்னதுல இருந்து வாய்ப்பாளர் வச்சிட்டாரு. இதை விட பெரிய சொத்து உள்ளவங்களாம் நிக்கிறான். அவன்லாம் சொல்லல, சொந்தமா கார் இல்ல வேற சொல்லி ஒரு ஏமாத்திருக்காங்க. இவர் 600 சொல்லி 2வது 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காருங்கிறது வந்து ஒரு விஷயம். 2வது முடக்குறிச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்காருல்ல, பிஜேபியினுடைய எம்எல்ஏ சரஸ்வதி, அந்த அம்மாவுடைய மருமகன். இந்த இது வந்து கூடுதல் பலத்திற்கு இப்ப பிஜேபியும் அவர் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு தொகுதியில பிஜேபி சார்பான வாக்குகள் அதிமுக சாதகமாக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3% வாக்குகள் சென்ற தேர்தலோட இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கிறது வந்து திமுக வேட்பாளரான பிரகாஷுக்கு பாதகமான முடிவை ஏற்படுத்தும். ஒரு கட்டம் ஒருவேளை நம்முடைய எக்ஸிட் போல்ல இந்த தொகுதியில அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எக்ஸிட் போல்ல தான் உறுதியா தெரியும். திருப்பூர் வந்து 2019ல 73.17%. இப்போ வந்து 70.58% தான். ஆமா, இப்போ இது இங்கே குறைஞ்சிருக்கு. 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 3% வாக்குகள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கான மைனஸா தான் நான் பாக்குறேங்க. ஆமா, ஏன்னா பிஜேபி வந்து தொழிலாளர்கள் இருக்காங்க செய்வான். இங்க இருக்கிற தொழிலாளர் தான் கம்யூனிஸ்டா இருப்பான். அங்க இருந்து வர்றவன் என்ன வருவான்? அவன் அடிப்படையில அவன் கம்யூனிஸ்டமே நார்த் இந்தியால கிடையாது. காலி ஆயிடுச்சு. திரிபுராவில் இருக்கிற இடம் தெரியாம போச்சு. இருக்கிறது ஒண்ணு கேரளாவில தான். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிராட்டப்புறா நெத்தியில இப்படி ஈத்திக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பழக்கம். அது அவனை குறை சொல்லி பழக்கம் இல்லை. அவன் இங்க வந்துட்டான் இல்லைங்களா, ஒரு தலைமுறை போகட்டுமே அவனே உதயசூரன் ஓட்டு போற சூழ்நிலை உருவாகும். இங்க இருக்கிற கட்டமைப்பு கல்வி ரீதியா அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்ல, பத்தாது அவன் இல்ல. இப்பவே நிறைய வட இந்தியர்கள் வந்து திராவிட அந்த பூமியில உள்ள இந்த விஷயங்கள் அவங்களை கவர்ந்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க எங்க ஊர்ல இருந்ததை விட இங்க ரொம்ப நல்லா இருக்கும், கல்வி கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, வருமானம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த கட்டமைப்பு மேல அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. நீ என்னதான் பாரத் மாதா கி ஜெய் இருந்தாலும் அவங்களோட மனநிலை கொஞ்சம் மாறும். சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போடுறாரு. இது அதிமுக லேடிஸ் வாங்குறாங்க. பஸ்ல எல்லா கட்சிக்காரங்க தான் போறாங்க. அதுக்கு எல்லா கட்சி பொம்பளை உதயசூரன் ஓட்டு போடுறாங்க. பயணம் செஞ்சுட்டு அவன் பேர் ரெட்டாய் ஓட்டு போடுறான், அவன் தாமரை ஓட்டு போடுறான். அது மாதிரி அந்த வடவர்களுடைய தொழிலாளர்களுடைய வாக்குல குறிப்பிட்ட சதவீதம் திமுக கம்யூனிஸ்ட் தெரியாது, திமுக தெரியாது. ஆனா ராகுல் காந்தி என்கிற ஒரு கவர்ச்சி அகில இந்தியா முழுவதும் தெரியும். அதனால ராகுல் காந்தியை வைத்து அந்த வடவர்களுடைய வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூட அந்த தொகுதியில வந்து இந்த -3ங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளருக்கு தான் பாதகமா இருக்கு. 2வது தொகுதியில வந்து அதிமுக வேட்பாளர் சரிசம பலத்தோட நிக்கிறார். அது வந்து மீண்டும் தற்போது சிட்டிங் எம்பி இருக்கிற சுப்பராயனுக்கு ஒரு தலைவலி தான். அதனால திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வேட்பாளரா அல்லது அதிமுக வேட்பாளராங்கிறது வந்து எக்ஸிட் போல்ல தான் தெரிய வரும். நீலகிரியில வந்து 2019ல வந்து 73.99%. இப்ப வந்து 70.93% தான் குறைஞ்சிருக்கு. ஆமா, இங்கேயும் வந்து 3% குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3% யாருக்கு பாதகம்னா ராசா மேல இருக்கு, கோபமா கூட இருக்கும். அதாவது நீங்க சொல்ற பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து வாக்கு சதவீதம் ஆளுங்கட்சி வேட்பாளர் அதுதான் பிரச்சனையே. ஒருவேளை வந்து ஆளுங்கட்சி மேல சின்ன அதிருப்தி இருக்கிறது கூட இருக்கும். இப்போ என்ன செஞ்ச போய் நம்ம போய் ஒன்னும் அதிருப்தி, இன்னும் ஓவர் கான்பிடன்ட். நம்ம போய் ஒரு ஓட்டு போட்டாச்சு ராஜா ஜெயிக்க போறாரு. ஏன்னா எதிரி 2ஆ உடஞ்சிட்டான்ல, அதிமுக ஒருத்தன் பிஜேபி தலைவர் ஒருத்தன் உடஞ்சாங்கிறப்ப நம்ம போய் ஒண்ணு பண்ண போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட ஆராசா ஒரு மத்திய அமைச்சராக இருந்தா ஏகப்பட்ட சர்ச்சைகள்ல சிக்கினவரு, 2G கேஸ் அதுன்னு உள்ள போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்போ அப்பப்போ வந்து பகுத்தறிவு சுயமரியாதை சாமி சம்பந்தமான விஷயங்கள்ல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருவாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இருந்து அவங்க மனைவி ராமபக்தன் சொல்லிட்டு மேல் பூச்சி பேசுறது, அது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்களை எந்த அளவுக்கு நீலகிரி மக்களை சென்றதுக்கு நமக்கு தெரியாது. வெளியில இருந்து நம்ம பேஸ்புக்ல வாட்ஸ்அப்லயும் படிக்கிறோம். இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் அது மலை ஏறி அந்த நியூஸ் அங்க போய் சேர்ந்துருக்காங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் -3 என்பது எனக்கு தெரிஞ்சு ராசாவுக்கு அது மைனஸ் ஆகும். ஆனா எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் மத்திய அமைச்சரா இப்ப இருக்கிற எல்முருகன் நிக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற அமைச்சர் தக்க வச்சுக்கணுமா, இல்ல ராசா ஜெயிச்சா மந்திரியா வருவாரு. அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இங்க நீலகிரியில வந்து எல்முருகன் தற்போதைய பிஜேபி அமைச்சராக இருக்கிறவருக்கு இந்த -3% வாக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனா இது ராசாவுக்கு பாதகம் ஏற்படுத்தும்னா அது இருக்காது. அவரு நிறைய பிளஸ்ல இருக்காரு. அந்த பிளஸ்ல 3 மைனஸ் ஆகும். அப்புறம் வந்து சபாநாயகர், முன்னாள் சபாநாயகரோட மகன் வந்து இங்க அதிமுக சார்பில் நிக்கிறாரு. அதனால வந்து அவரும் வந்து இப்ப பெரிய அளவுல வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட எக்ஸிட் போல்ல ஜூன் மாசம் 1ஆம் தேதி நம்மளுடைய கருத்து கணிப்புல அநேகமாக ராசாவுக்கு சாதகமான சூழ்நிலையே வரும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்து கோயம்புத்தூர் சார். ஆமா, அடுத்து நோட்டபிளான கோயம்புத்தூர் தொகுதி. அதுல வந்து 2019 வந்து 63.86% பதவி இருக்கு. இப்ப வந்து 64.81%. 1% வாக்கு கூடி இருக்கு சார். இந்த வாக்குகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 50-50 அண்ணாமலை பிஜேபி வேட்பாளரும் சிங்கராமச்சந்திரன் அதிமுக வேட்பாளரும் அந்த 1% வாக்குகள் எடுத்துக்கிறாங்க. அங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன தடவை வந்து யாருனாக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் இருந்துச்சு. இந்த தடவை வந்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நிக்கிறாரு, ஒரு அதிமுக இருந்து வந்தவர். அது ஒரு மைனஸ். ரெண்டாவது ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி தான் எல்லா ஸ்கெட்சும் போட்டு பண்றாருங்கிறது. பாரம்பரியமா இருக்கிற திமுக காரெல்லாம் உள்ளே இருக்கட்டும், இந்த தோத்தாலும் செந்தில் பாலாஜி கொட்டம் அடங்கும் கூட கொஞ்சம் பாரம்பரியமா திமுக காரன் இருக்கான்ல, ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டவங்களாம் அவன்லாம் வந்து கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு சைலண்டா கூட ஆப்போசிட் ஓட்டு போட்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்றாலும் கூட இந்த 1% ஓட்டுங்கிறது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருடைய வெற்றியை பாதிக்குமா அப்படின்னா, அவர் ஒரு 10,000 ஓட்டுல ஒரு வேளை கணபதி ராஜ்குமார் ஜெயிக்கிறாருன்னா இந்த 1% ஓட்டுங்கிறது இன்னொரு 50,000 ஓட்டு கொடுக்கலாம். ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு திமுக வேட்பாளர். ஆக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளரா திமுக வேட்பாளரா என்பது எக்ஸிட் போல் 1ஆம் தேதி நம்ம சொல்ற ரிசல்ட் எல்லாம் தற்போதைக்கு இந்த இழுபறி நிலை தான். இல்ல அதிமுக திமுக இழுபறி நிலை தான். அதாவது அண்ணாமலை வந்து லிஸ்டே இல்ல, திமுக அதிமுக தான் இருக்கு. ஆமா. பொள்ளாச்சி தொகுதி பார்ப்போம் சார். இப்ப 2019 எத்தனை சதவீத வாக்குகளை பதிவாயிருக்கு? அதாவது 19 71.15% பொள்ளாச்சியில. இப்ப வந்து 70.70. அதாவது -1. ஆமா, அந்த அளவுல தான். இது வந்து பெருசா வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா 1% வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. யாருக்கும் வெற்றி தோல்வி 1% அது கம்மி தான். ஆமா, அது அநேகமா எனக்கு தெரிஞ்சு திமுக கூட இருக்கலாம். ஏன்னா வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது வந்து புதுசா வந்து அதிமுக தனியாகவும் பிஜேபி தனியாகவும் நிக்குது. அதனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து யாருக்கும் பாதகத்தையும் சாதகத்தையும் பெருமளவில் ஏற்படுத்தாது. அதனால வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் சென்ற முறை இருந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு புது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக ஒரு வலிமையான வேட்பாளர் கிளம்பி இருக்கிறாங்க, பிஜேபி கூட ஒரு வலிமையான வேட்பாளர் இருக்கிறார். இந்த 3 வேட்பாளர்கள் கூட அநேகமாக அதிமுகவுக்கு இந்த -1% வாக்கு குறைந்திருப்பது அதிமுக வேட்பாளருக்கு +1% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவருக்கான சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி நம்மளுடைய கணிப்பு என்ன சொல்லுதோ அது தெரிஞ்சிடும். அடுத்து திண்டுக்கல் தொகுதி சார். ஆமா, திண்டுக்கல்ல வந்து 2019 75.24%. ரைட். இப்ப 70.99%. கடந்த தேர்தலில் வந்து திமுக அவசரம் இருந்தது தொகுதி. இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் எம்எல்ஏ பாலபாரதின்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க. 3 பீரியட் இருந்திருக்காங்க. அதனால வந்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறிமுகம். ரெண்டாவது, இந்த தொகுதியில வந்து அமைச்சர்கள் தொகுதி பெரியசாமி தொகுதி வருது, ஒட்டன்சத்திரம் அரசு அக்கரப்பணி தொகுதி வருது. அதனால திண்டுக்கல் தொகுதி வந்து ஒரு நட்சத்திர தொகுதி அமைச்சர்கள் இருக்கிறதுனால இந்த -5% வாக்கு சதவீதம் குறையுது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாலிடா ஒண்ணு சொல்லுவேன், இது திமுக கூட்டணி போட்டுக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் இந்த மைனஸ் ஆகும். அப்ப எழுத்து நிக்கிற அதிமுக வேட்பாளர்கள் கூட்டணி நிக்கிறவர் எஸ்டிபி கட்சியை சார்ந்த நெல்லை முபாரக் நிக்கிறாரு. அவர் வந்து திருநெல்வேலிக்காரரு, அதிமுக கூட்டணியில நிக்கிறாரு. ஓரளவுக்கு வாக்கு வங்கியை கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இந்த இடத்துல மதம் பார்க்குமா? இன்றைய அரசியல் சூழ்நிலை, அகில இந்திய அரசியல் சூழ்நிலை, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து நம்பால் நிக்கிறாங்க, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் நிக்கிறாருன்னு அவங்க முடிவு எடுப்பாங்கன்னா முடிவெடுக்க வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த -5% திமுக வேட்பாளருக்கான மைனஸாக தான் இருக்குது. ஆனா திமுக கூட்டணி போட்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. அதுவும் இல்லாம கிருஷ்ணன் சார், கடந்த முறை வந்து திமுக வேட்பாளர் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதி. இந்த தடவை உதயசூரியன் இல்லாம கதிர் அறிவால் சின்னம் போட்டிடுறது கூட இந்த -5% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட இந்த தொகுதியில வந்து திமுக கூட்டணி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரே அதிகமாக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. அதனால இந்த -5% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது என்பது அவருக்கு எந்த விதமான பாதத்தை ஏற்படுத்தாது. அடுத்து வந்து கரூர் தொகுதி சார். கரூர் வந்து 2019 79.52%. இப்ப வந்து 78.61%. அதாவது 1% குறைஞ்சிருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திமுக போன தடவை ஜோதிமணியை வந்து
திரும்பி நிற்கிறது வந்து ஆரம்பத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தேர்தலுக்கு முதல் நாள் வரை கூட அந்த அம்மா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக போற இடமெல்லாம் அங்கங்க வழிமறிச்சாங்க. மக்கள் வந்து நீ எதுவுமே செய்யலாம், என்ன பண்ணு, வழிமறிச்சு அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க டோட்டலா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த தடவை போன தடவை 79.52 80% வாக்கு பதிவாயிருக்குது. இந்த தடவையும் 10% குறைஞ்சிருக்கணும். அது ரியல், அது ஃபேக்ட்னா. ஜோதிமணிக்கு எதிரான மனநிலை நிலவுதுனாக்கா 10% வாக்கு குறைஞ்சி 70% குறைஞ்சிருந்தா ஜோதிமணி இங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா -1% குறைஞ்சிருக்கு. அதனால இது வந்து இது வாக்குக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ரெண்டாவது வந்து எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் வந்து அதிமுக வந்து கரூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சரி, கும்பமண்டலம் செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாரு, அது வந்து அங்க அவர் வந்து ஒரு மாஸ் ஆயிடுறாரு. அவர் அதிமுகவில் இருந்த பிறகு ஒரு மாசம் இருந்தாரு, திமுக வந்த பிறகு ஒரு மாசம் ஆயிட்டாரு. அதனால அவர் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகள் என்பது அவருடைய ஆதரவாளர் மூலம் வந்து பரவிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து கரூர் தொகுதியை இழக்கிறது என்பது திமுகவுடைய கௌரவ பிரச்சனை. ரெண்டாவது அண்ணாமலையுடைய மாவட்டம், பிஜேபி தலைவரோட மாவட்டம். ஒருவேளை அண்ணாமலை இங்க நின்று இருந்தாருன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் ஏன் கோயம்புத்தூர் நோக்கி போனாருங்கிறது வந்து ஒரு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வாக்கு வங்கி ஜாஸ்தியா இருக்கும், பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஆனா கரூர் தொகுதிக்கு உட்பட்ட அரவாக்குறிச்சி தொகுதியில அவர் நின்று 2000 சட்டமன்ற தேர்தலில் கவனத்தை எடுத்திருக்கிறாரு. தோத்தாலும் அனுதாப விட்டுருக்கு. நம்ம மாவட்டத்துக்காரங்கிறது ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கலர்ல வந்துருக்கும். ஆனா பிஜேபியோட வாக்கு வங்கி நம்பி அவர் கோயம்புத்தூர் போயிட்டார். என்றாலும் கூட ஜோதிமணிக்கு இந்த -1% வாக்கு என்பது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகவே நம்மளுடைய ஜூன் 1ஆம் தேதி நம்ம வெளியிடுற எக்ஸிட் போல்ல ஜோதிமணி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெளியாகும். அடுத்து திருச்சி தொகுதி சார். திருச்சியில வந்து 2019ல 69.46%. ஓகே. இப்ப வந்து 67.45%. இங்கேயும் 2% வாக்கு வந்து பெருசா வந்து யாருக்கு இது வந்து பெரிய மைனஸ் ஏற்படுத்தினாக்கா யாருக்குமே ஏற்படுத்தாது. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதிரில 2 பேரும் ஒன்னா நின்றுந்தாங்கன்னா இது திமுகவுக்கு மைனஸ் இருக்கும். திமுக கூட்டணி துரோகி வைக்கோக்கு மைனஸ் ஏற்படுத்திக்கும். நீயே 2 பேர் நிற்கும் போது ஆளுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இவருடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க போறது கிடையாது. என்னதான் வந்து பேசினாலும் கூட வெளியூருக்காரர் மதிமுக நிற்கிறாரு. தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதி திமுக தராரு. கடந்த 4 தேர்தலாவே இந்த மாதிரி பணக்கலக்கம் இருந்தாலும் நேரு அவர்கள் வந்து களத்துல இறங்கல, பிள்ளைக்காக தான் வேலை செய்யறாரு அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்க அமைச்சர் நேரு இருக்காரு. இந்த பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க. 1000 தான் அப்படி இப்படி குறைச்சல் அப்படி இப்படி போனாலும் கூட இந்த தொகுதியில வந்து தீப்பெட்டி சின்னம் வந்து இறுதிக்கட்ட நம்மளுடைய எக்ஸிட் போல்ல பிரவாசமா பத்திக்குங்கிறது வந்து நம்மளுடைய எக்ஸிட் போல்ல தெரிய வரும். அதனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் -2% வாக்கு வங்கி குறைந்து இருப்பது என்பது எதிரிகளுக்கு 1% தான். ஏன பசிக்கு சோளப்பொறி தான் அது. அதனால இது ரிசல்ட் எந்த விதத்திலும் மாத்தாது. அடுத்து வந்து பெரம்பலூர் தொகுதி சார். பெரம்பலூர் தொகுதியில 2019ல 79.23%. இப்ப வந்து 77.37%. இங்கேயும் குறைஞ்சிருக்கு. ஆமா சார். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு போட்டிடுறாரு. இது வந்து தொகுதியில வந்து ஒரு புது வேட்பாளர். ஏற்கனவே எம்பியா இருந்த திமுகவில் இருந்த பாரிவேந்தர் வந்து இப்ப பிஜேபி கூட்டணியில நிக்கிறாரு. அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணியில ஐஜேக இருந்தாலும் ஐஜேக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு பெரிய கல்வியாளர், நிறைய செஞ்சிருப்பார், தனிப்பட்ட முறையில செஞ்சிருப்பார், நிறைய பேர் படிக்க வச்சிருப்பார், போயிருப்பாரு. அதுவே அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமானா இல்ல, ஓரளவுக்கு வாக்கு வங்கி கூட்டம். ரெண்டாவது அந்த கட்சிக்கு பெரும்பான்மையான பலம் என்பது பிஜேபிக்கு பெரம்பலூர் தொகுதியில சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓரளவுக்கு வாங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அது அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வேட்பாளராக நிற்குமானா அதுவும் இல்ல. ரெண்டாவது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தல் நீங்க வெளியிட்டிருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த வேலை வாய்ப்பு முகாம் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. நடத்துவார். 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரான்னா கொடுப்பாரு. அதற்கான வாய்ப்புகள் பல்கலைக்கழகங்கள் நடத்துறாரு. அதுக்கான அந்த மனசெல்லாம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள் கிட்ட உள்ள போகுமா? தனி ஒரு மனிதனாக தொகுதிக்கு மட்டும்தான் செய்வார். இவர் பிஜேபி சின்னத்தில் நிற்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோட பெல்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. திமுகவுக்கு அடுத்த பெல்ட் வந்து அதிமுகவுக்கு அடுத்த பெல்ட் வந்து விசிகே, அதுக்கப்புறம் தான் பாமக எல்லாம் வந்து. என்னதான் ஒரு தேர்தல் எம்பியா இருந்து நல்லா செஞ்சிருந்தாலும் இந்த தேர்தலில் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தாலும் நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகளாக இருந்தாலும் கூட பாரிவேந்தர் அவர்கள் நிற்கிறாரு. இப்ப வில்வாரா என்பது கேள்விக்குரிய. அந்த -2 இருக்கு இல்லைங்களா, அது வந்து யாரையுமே கால வராது, யாரையுமே கரையேற்றாது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து யாருடைய வெற்றியும் இந்த -2% வாக்குப்பதிவு பாதிக்க போறதும் இல்ல, ஆதரிக்க போறதும் கிடையாது. அதனால பெரம்பலூர்ல வந்து நம்மளுடைய கணிப்பு போல எக்ஸிட் போல்ல திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை நிலவும் என்று எக்ஸிட் போல்ல தெரியும்.
அடுத்தது கடலூர் 2019 76.48%. இப்போ வந்து 72.28%. ஆமா சார். கடலூர் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கடந்த முறை திமுக சம்பந்த தொகுதி இது, இந்த முறை காங்கிரஸ் நிக்குது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் MK விஷ்ணு பிரசாத் ஆரணியில இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது ஒரு கூட்டணிக்கு மைனஸ். ரெண்டாவது வந்து திமுக கூட்டணியில இவர் நிக்கிறாரா, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் நிற்கிறார். அந்த மண்ணில் மைந்தார் கிராமத்தான் 1008 விஷயங்கள். அவர் வந்து தங்கர் பச்சான் சொன்னோடனே சர்வன் போய் ரீச் ஆயிட்டார். விஷ்ணு பிரசாத் யாரு, அவர் ஆரணிக்காரு. அவர் யாரு, அன்புமணி வச்சான். அன்புமணி நம்ம சௌமியா அன்புமணியுடைய அண்ணன், முன்னாள் MP கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளவு அடையாளங்களையும் கொண்டு சேர்க்கிற பொழுது ரொம்ப லேட் ஆகுது. தங்கர் பச்சான் டரான்னு போயிட்டார். அதே மாதிரி பண்ருட்டி சிவப்பு வந்து அதிமுக கூட்டணியில் நிற்கிறார். அவர் பண்ருட்டியில கேப்டன் கட்சியின் சார்பில் MLA இருந்திருக்கிறாரு. அவரும் சரக்குன்னு போயிட்டார். இப்போ MK விஷ்ணு பிரசாத் ரீச்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா NLC பிரச்சனை, நில கைப்பற்றப்பட்டதுல திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ரெண்டாவது வள்ளலார் அந்த லேண்ட் இருக்குல்ல 110 ஏக்கர் இருக்கு, அதை வந்து சர்வதேச நிலையமா மாத்த போறாங்கிறது ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கு. இதெல்லாம் கூட இந்த மைனஸுக்கு திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை 4% மைனஸ் இருக்குல்ல, இது வந்து திமுக கூட்டணியான கை சின்னத்துக்கு போற வேண்டிய வாக்குகள் மைனஸா இருக்கு. ஏற்கனவே அந்த தொகுதி இழுபறியா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான் நடக்கும். திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் சில பிரச்சனைகள் காரணமாக தங்கர் பச்சான் PMK வேட்பாளருக்கும் பண்ருட்டி சிவக்கொழுந்துக்கும் கொஞ்சம் பிரியுது. அதனால அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நிலவுது. இந்த 4% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது என்பது மாற்றத்தை ஏற்படுத்துமானா திமுக கூட்டணி வேட்பாளருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்பது நம்மளோட எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி தான் தெரியும். அடுத்து சிதம்பரம் சார். சிதம்பரம் வந்து 2019 77.91%. இப்ப வந்து 75.32%. அதாவது 2% குறைஞ்சிருக்கு. 2% குறைஞ்சிருக்கிறது வந்து யாருடைய வெற்றியும் பாதிக்காது. இந்த 2% ஓட்டு வந்து பிஜேபி கூடுதலான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் எல்லாருமே சார் பெரியார் என்போம், சாமி கும்பிடுவோம். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து தலைவர்கள் பொது இடங்களில் பேசணும். இன்னைக்கு திருமாவளவன் போய் ஊரா போய் எல்லா கோயிலையும் பரிவட்டம் கட்டி சாமி கும்பிட்டு வர்றாரு. ஒரு கூட்டம் நடக்கும்போது என்ன பேசினார். இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, வாயை விட்டு ஆராசா மாட்டிக்கிறாருல என் முன்னாடி நீ ராமபக்தங்கிற மாதிரி இவரு என்ன பண்றாரு, கூட்டத்துல போய் கூம்பு இருந்தால் தேவாலயம், இது இருந்தால் மசூதி, ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்துக்கள் ஆலயம் சொல்லி விட்டார்ல நீ, அப்ப இருந்து கோயிலுக்கு போற. இப்ப Facebookல அதான் போட்டு அடின்னு அடிக்கிறதுனால என்னன்னா, இது கொஞ்சம் சதவீத மக்களுடைய மனப்பான்மையை அசைக்கும். சோசியல் மீடியால பரவுற செய்தி எல்லாம் கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேராது. நீ சொன்ன சில இளைஞர்கள் அவங்க பாப்பாங்க. நீங்க ஒண்ணு சொல்லட்டுமா, நான் திரைப்படத்துறையில இருக்கேன். என்னுடைய சம்பாத்தியங்கிறது பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொன்னா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சென்னையில ஓரளவுக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னா தெரியும். என்கிட்ட இருக்க செல்போனோட விலை 1000 ரூபாய். எனக்கு பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் தவிர எதுவும் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஒருத்தருக்கு மெசேஜ் லிங்க் கொடுக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா எந்த படிப்பறிவுமே இல்லாத, மன்னிக்கணும், படிப்பறிவுன்னு நான் சொல்றது வந்து வேற. நான் BSc படிச்சிருக்கேன், எனக்கு அந்த அறிவு இல்லை. அவர் படிக்காதவராக இருந்தாலும் கூட அவர் கையில ஒரு 20,000 மதிப்புள்ள செல்போன் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து கை நாட்டா கூட இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்ல கையெழுத்து போடுவாரு. அவர் டிங்னு கேஷ் டிரான்ஸ்பர் பண்றாரு. அதனால இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகணும்னு சொல்றதுலாம் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்கலாம் வயக்காட்டுல ஊர்ல இருக்கிற ஒரு நிமிஷம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஊர்ல தாத்தா வந்து ஏறு ஓட்டுறதையும், ஆயா களை எடுக்கிறதையும், வேர்க்கடலை புடுங்குறதையும், பனைமரத்துல ஏறி நுங்கு போடுறதையும் இன்னைக்கு வந்து நீ படிச்சவனோட அவன் தான் வில்லேஜ்ல இருந்து போட்டுக்கின்னு இருக்கான். இன்னைக்கு யூடியூப்ல சம்பாதிக்கிறது யாரு? இந்த கிச்சன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களா 5 பேர். ஒரு தாத்தா மீச வச்சிருக்காரு மதுரை சைடு ஊர்ல, கரூர் பக்கத்துல 5 பேர் இன்னைக்கு யூடியூப்ல தமிழ்நாட்டுல அதிகமா சம்பாதிக்கிறவங்க தான். அவங்க என்ன MA MPhil படிச்சவங்கள? அதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, அவன் நீ ரீச் ஆயிட்டான். அவனை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளுக்கு மசாலா கம்பெனிக்கு வந்து கேட்கும்போது வராத சொன்னது காரணம் என்ன? நீ என்ன தப்பா யூஸ் பண்றாங்கிற விழிப்புணர்வு அவனுக்கு வந்துடுச்சு. அதனால எதுவுமே ரீச் ஆகல, இது ரீச் ஆகாது, அந்த பஞ்சாயத்தா கிடையாது. அதனால வந்து இப்படி பேசுனது என்னன்னா தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஒரு சதவீத மக்களை வந்து அசைச்சு பாக்குது. அதுதான் அந்த 2 மைனஸ். அதனால வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா? திமுக கூட்டணியில் பணசீலத்தை போட்டுக்கிட்டு பாதிப்பை ஏற்படுத்துமான்னா வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆனால் அவருக்கு இந்த -2% வாக்குப்பதிவு அவருக்கு போக வேண்டியது. அது ஒருவேளை எதிரணிக்கு செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போன தடவை வந்து ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தாக்கா அவர் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமானா வித்தியாசத்தை போன தடவை 7,000-8,000 ஓட்டுல தான் சார் ஜெயிச்சாரு அவரு. ஓகேங்களா? போன தடவை பணத்துல தான் நின்னாரு. போன தடவை 7,000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இந்த தடவை 2% வாக்கு மைனஸ் ஆகிருக்கிறதுனால தோத்துருவாரா இல்ல குறையுமான்னு கேக்குறீங்க. அதுதான் அந்த கால்குலேஷன். எதிரி 2ஆ இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? போன தடவை 7,000 ஓட்டுல ஜெயிச்சாரு, 8,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. இந்த தடவை எதிரி 1ஆ இருந்தாருன்னா அவர் தோத்துருவாரு. இந்த எலெக்ஷன்ல தோத்துருப்பாரு.
எதிரி 2 ஆனதுனால இவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அவர் ஜெயிப்பாரு? இந்த வெற்றி சதவீத வாக்கு -2 ஆயிருக்கு, திருமாவளவனுக்கு பாதகமானு சொல்றேன். ஆனால் எதிரி 2 இருக்கிறதுனால அவருக்கு வெற்றி சாதகம். அந்த -2 அவர் பாதகம் கிடையாது. வெற்றி சதவீத வாக்கு வித்தியாசம் அதிகரிக்க ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி இருக்கு திமுக தலைமையோடு எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறாரு இல்லையா? இந்தியாவை காப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் அவர்களை வச்சிருக்கு, அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா திரு செல்வ பெருந்தகை, அதாவது பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர், அகில இந்திய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே பட்டியலினத்தை சேர்ந்தவர். இப்ப திருமாவளவனும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். திருமாவளவனை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஒருவேளை மத்தியிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமானால் திருமாவளவருக்கு மத்திய மந்திரி ஆகிறதுக்கான ஒரு அழைப்பு வரலாம். என்ன நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வாக்கு வங்கி அரசியல்ல பதவி இருந்தா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். 39 பேர் போன தடவை போனாங்க, வெறும் கேள்விகள் மட்டுமே கேட்க முடியுது. தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள் எதையும் கொண்டு வரல. அதனால நீங்க ஒரு அமைச்சரா இருந்தீங்கன்னா அதுக்கு சாதிச்சுட்டு வரலாம். அதனால இந்த முறை அவருக்கு அந்த ஆஃபர் இருக்கும், வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த -2% வாக்கு குறையிறதுனால சிதம்பரம் தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாரையும் மாற்றி அமைக்க போறது கிடையாது. அடுத்து மயிலாடுதுறை தொகுதி சார். மயிலாடுதுறையில 2019 73.9%. இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப 70.06%. ஆமா, -3% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சுதா என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மிகச்சிறந்த வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஒரே மைனஸ், அவர் கும்முடி பக்கம் இந்த எட்ஜில இருந்து அந்த எட்ஜில போய் நிக்கிறாரு. அப்ப உள்ளூர்ல மயிலாடுதுறை இருக்கிற ராஜ்குமார் எம்எல்ஏ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க சீட்டு கட்டவர் ராஜ்குமார் மணிசங்கர் ஆதரவாளர். அவருடைய பொண்ணு சீட்டு கட்டாரு. அப்புறம் நவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் சீட்டு கட்டாரு. அப்புறம் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் சீட்டு கட்டாரு. அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, சுதாவுக்கு பாதகமான ஒரு அறிக்கையை ஏற்படுத்தி ஆரம்பத்துல கொஞ்சம் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் மரியாதைக்குரிய மாநில செல்வ பெருந்தகரோட கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும், அவர் கூட்டு அறிவுரை சொன்னதாகவும், அவர் நேரடியாக ராஜ்குமார் கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அதன் அடிப்படையில் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது, தலைமை அறிவித்த வேட்பாளரை நாங்க ஒத்துக்கிட்டு வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு இப்ப சுமூகமான சூழ்நிலை காங்கிரஸ் கட்சியினுடைய மத்தியில சுமூகமா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலே அதாவது தமிழ்நாடு லெவல்ல ஒரு நல்ல கேண்டிடேட்னு அவர் சொல்றாங்க. இவர் இருக்காருல்ல, திருவள்ளூர் நடிச்சிருக்காங்கல்ல சசிகாந்த் செந்தில், அது மாதிரி அவர் எப்படி ஒரு பாப்புலரான வேட்பாளர், அது மாதிரி இந்த அம்மா பேருனே ஒரு நலன் மதிப்பு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கு சத்தியமூர்த்தி பவன்ல. அதனால காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில அவங்களை வெற்றி பெற வைப்பதற்காக கூட்டணி கட்சி திமுகவும் போராடும் நினைக்கிறேன். அண்ணா திமுக கூட்டணியில வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க. இப்ப -3 குறைஞ்சு இருக்குது இல்லையா? இது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது யாருக்கு குறைவா இருக்கும்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வராது, காங்கிரஸ் குறையாது. இந்த -3 காங்கிரஸ் பாதிக்காது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. பாமக மயிலாடுதுறை பாமக போட்டுடுதான், ஸ்டாலினும் இவரும் போட்டிடுறாங்க. அவங்களும் எதனா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர சுதா அவர்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்மளுடைய எக்ஸிட் போல்ல அந்த விஷயம் உறுதியாகும் நினைக்கிறேன். அடுத்து சார் நாகப்பட்டினம் தொகுதி. 2019 76.88% பதிவாயிருக்கு. இப்போ 71.55% பதிவாயிருக்கு. அதாவது 5% மைனஸ் ஆயிருக்கு சார். ஆமா, 5.33%. ஆமா சார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை மீண்டும் செல்வராஜ்ங்கிறவரே களத்துல நிக்கிறாரு. ஆப்போசிட்ல அதிமுக வேட்பாளர் நிக்குது, பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க. இப்ப இந்த -5 என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு தான் அது பாதகத்தை ஏற்படும். ஆனா அவருடைய வெற்றியை பாதிக்காது, ஏன்னா கூட்டணி பலம் இருக்கு. ஏன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் கோட்டை, அது பக்கத்துல இருந்தே அது கம்யூனிஸ்ட் கோட்டை. 2வது திமுகவினுடைய பலம் இருக்கு. முன்னாள் எம்பி AKS விஜய் நாங்க எம்பியா இருந்திருக்கிறாரு. அதனால இந்த -5 இவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் கூட எதிரணி வேட்பாளருக்கு அது சாதகமா மாறாது. ஏன்னா வெற்றி சதவீதம் எங்கேயோ இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருடைய எகிரி இருக்கு. அதனால இது உறுதியான நிலையை எக்ஸிட் போல்ல தெரிய வரும். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது அந்த வெற்றி வேட்பாளரை எந்த விதத்திலும் பாதிக்காது. தஞ்சாவூர் 2019 72.5% பதிவாயிருக்கு. இப்போ 68.18% தான் பதிவாயிருக்கு. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, இந்த 4% வாக்குங்கிறது யாருக்கு போகாம இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப திமுக பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த தொகுதியினுடைய தஞ்சாவூரினுடைய சிங்கம் SS பழனி மாணிக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா TR பாலு சென்னையில உட்காந்து ஓரம் கட்டிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க வாக்கு சதவீதம் இன்னும் குறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், இன்னும் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம்
கிட்டத்தட்ட 8 முறை எம்பி 9 முறை நின்று இருக்கிறார். பழனிமலை பழனிமலைக்கும் ஊர்ல இருக்கிறார் தஞ்சாவூர்ல. கோசிமணின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் காலத்தில் சம அரசியல் பண்ண முடியாது. கோசிமணி மறைவுக்கு பிறகு இவர் தான் இருக்காரு. டிஆர் பாலு அது வரைக்கும் சென்னையில தானே இருந்தாரு. அவர் தஞ்சாவூர் மன்னார்குடிக்காரா இருந்தாலும் அவருக்கு அந்த தொகுதிக்கு சம்மந்தமே கிடையாது. இங்க இருந்து ஒரு தடவை போய் தஞ்சாவூர்ல தோத்துட்டு தான் வந்தார். அந்த தடவை எஸ்.எஸ். பழனிமலை கிடைக்கல. இப்ப அந்த பழியை வந்து வேற ஒரு வேட்பாளரை நிறுத்தி போய் நிக்க வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, திமுகனுடைய வெற்றியை பாதிக்கும்னாக்கா அது பாதிப்பு வரும்னு தெரியும். முரசொலி என்கிற வேட்பாளரை ஒரு ஒன்றிய செயலாளர் அறிவிக்கும் போதே எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்னே தான் அந்த கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் 2 தடவை 3 தடவை சொன்னார் வேட்பாளர் கூட்டத்துல. முரசொலி அதை முரசொலி தோத்தான் கட்டம் கட்டிடும்ன்ற மாதிரி எச்சரித்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் பாரம்பரியமான திமுக வேட்பாளர் தான் இந்த 4%. அதனால திமுக வேட்பாளருக்கான வாக்கு சதவீதம் தான் இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக்கமான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் 4% வாக்கு பதிவு குறைவு என்பது திமுகவுக்கு தான் பாதிப்பு. வெற்றியை பாதிக்குமான பாதிக்காது. முரசொலியுடைய வெற்றி என்பது எக்ஸிட் போல்ல உறுதியா தெரிய வந்தார். சார், சிவகங்கை தொகுதியில கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும், அதாவது 2019க்கும் 2024க்கும் வாக்கு சதவீதம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? இல்ல, இறங்கி இருக்கு. ஆமா, 2019 வந்து 69.87%. இப்ப வந்து 63.94%. இது 100% ஆட்சி சொல்றத இந்த 6% குறைஞ்சிருக்குல்ல, இது அப்படியே திமுக கூட்டணி போக வேண்டியதுதான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து காசி சேர்ந்து கட்சியிலையும் இதா இருந்துச்சு. 2வது வந்து மக்கள் மத்தியிலயும் அதிருப்தி இருக்கிறது. ஜெயிச்சுட்டு அப்படியே சல்லில வந்து உட்காந்து இருந்து அவங்க செட்டிநாட்டு பரம்பரை இல்ல, ராஜாக்கள் மாதிரியே இன்னும் நினைச்சுக்கணும் அப்படியே இருந்துட்டா சாமானிய மக்கள் போக முடியாது. 2வது வந்து அந்த ஏரியா வந்து சிவகங்கை எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் இங்க வந்து தேவநாதன் யாதவ் தைரியமா நிக்கிறாரு பிஜேபி கூட்டணினாக்கா, இவர் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், ஆனா மக்கள் மத்தியில பலவீனமான வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம். நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம். முதல் வாக்கு கருத்து கணிப்பு, 2வது வாக்கு கருத்து கணிப்புலையும் சரி. ஏன்னா இதே தொகுதியில மரியாதைக்குரிய இப்போது திமுகல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜா கண்ணப்பன் அதிமுக சார்பில் ரெட்டலில் நின்று ப. சிதம்பரத்தை தோற்கடித்தார் என்பது அதிகாரபூர்வமற்ற தகவல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ப. சிதம்பரம் தோற்கிறார். ப. சிதம்பரமே தோற்கடிக்கப்பட்ட தொகுதி அது. அப்புறம் அவருக்குள்ள ஏகப்பட்ட அதிருப்திகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். 2வது வந்து தேவநாதன் யாதவ் எதை நினைக்கிறாருன்னா, அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்கள் பெரிய அளவு இருக்கு. சரி, இவரு ஜெயிச்சிருவாரான்னா, இப்பதான் மயிலாப்பூர்ல ஒரு 500 கோடி ஆட்டை போட்டாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட வேற எந்த சமூகம் சொல்லல. பிஜேபி 100% ஆதரிக்கக்கூடிய உயர் சமூகத்தினரே, சமூக ரீதியில் தங்களை சொல்லிக்கிற உயர் சமூகத்தினரே, ஓப்பனா சொன்னா பிராமண சமூகத்தினரே புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க. அதனால வந்து இவர் ஒரு பக்கம் கட்ட பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவரு ஒரு பக்கம் கட்ட பேர் சம்பாதிச்சிருக்காருன்னா, சரி 3வதா யார் நிக்கிறது? அதிமுக. அப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6% மைனஸ்ங்கிறது வந்து, அதாவது போலிங்கே கம்மி ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கல, ஒரு ஆளை பிடிக்கலன்னா நீ போயிட்டு ஓட்டு போட்டு உன்னுடைய கோபத்தை காமிச்சு இவன் மேல ஓட்டு போடாம, என்ன பிடிக்கலன்னா நீ ஓட்டு போகணும், போயிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உன் கோபத்தை காமிச்சிட்டு போகணும். இந்த 6% மடத்தனமா என்ன பிடிக்கலங்கிறத வீட்டுல உட்காந்தா உன்னுடைய எதிர்ப்பு பதிவாகாது. இல்ல, நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அது எலெக்ஷன் நடக்கிற டைம் வந்து ராங்கான டைம். நம்ம ஆரம்பத்துல பேச முடியாது. சம்மர், ஸ்கூல் வெக்கேஷன்ஸ், இதுலயே நிறைய பேர் இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். இப்ப அதிகபட்சம் போனீங்கன்னா 3-5% வாக்காளருக்கு தான் வெயில், சம்மர் வழக்கான காரணம் வெங்காயம் சொல்லுங்க. 67% பேர் மழை பெய்ந்த கொடை பிடிச்சி ஓட்டு போட்டாங்க. அவனுக்கும் வெயில் இருந்துச்சுல்ல, கடமை உணர்ச்சி குறைஞ்சு போயிடுச்சாருங்க. அவனுக்குமே சும்மா எனக்கு அது வரல, இது செய்யல, இது வரல, வேட்பாளர் ஓட்டு கேட்கும் போது மறிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு கிடைக்கிறது 5 வருஷத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு, போய் அழுத்த வேண்டியதானே. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, சம்மர் ஹாலிடே, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சா மட்டும் அப்படி 90% பேர் ஓட்டு போட்டுருவாங்களா? சப்பகட்டு எலெக்ஷன் 3 நாளைக்கு ஒழிச்சா லீவ் உடனே போய் முதல் நாளே முண்டி அடிச்சுக்கணும், 5 நாள் சரக்கு வாங்கி வைக்கிறான். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்ப ஓட்டு போறதுல விழிப்புணர்வுனா அப்படி அனுபவிக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு. அதனால வந்து சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 6% வாக்கு வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு வர வேண்டிய வாக்கு குறைஞ்சிருக்கிறது. இது வந்து எதிர்கட்சி போவாது, நீ அங்க போய் ஓட்டு போடல. அதனால வந்து இது வந்து அவருக்கு வரலையே தவிர அவருக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. அதனால சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் மத்திய அமைச்சரோட புள்ள ஏற்று நிற்கிற வேட்பாளர்கள் யாருக்கும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவநாதன் ஜெயிச்சாலும் சிங்கிள் பிஜேபியில் அவர் அமைச்சர் கொடுப்பாங்கன்னா கிடையாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக வேட்பாளருக்கு பிரதமர் வேட்பாளருக்கு கிடையாது, அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால வந்து கார்த்திக் சிதம்பரம் எப்படியாவது தரையில நீச்சல் அடிச்சாவது ஜெயிச்சிருவார். அதனால வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவருக்கு 6% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலே இந்த முறை இந்த தொகுதியில தான் அதிகமான சதவீத வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அதனால வந்து இது பாதிப்பை ஏற்படுத்துமானா அது அவருடைய வாக்கு சதவீத வாக்கு வெற்றியை வந்து லீடிங்கை குறைக்கும். அதனால வந்து நம்மளுடைய எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி வந்து
இவருக்கு சாதகமான சூழ்நிலை வருமாங்கிறது அதுல தெரிய வரும். அடுத்து வந்து மதுரை 2019 வந்து 66.02%. ஆனா இப்போ குறைஞ்சிருக்கு 61.92%. ஆமா சார். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் திருப்பி அதே வேட்பாளர் சு வெங்கடேசன் நிற்கிறார். பொதுமக்கள் மத்தியில பெரிய வரவேற்பெல்லாம் பெற்றிருக்கிறார். அதுல வேற விஷயம் இல்ல. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து போனவர்களே அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதுல எந்த பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு சொல்ல முடியாது. நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்லை. இந்த எம்பியா இருந்தாலும் எஜுகேஷன் லோன் வந்து பேங்க் போனா மேனேஜர் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால இவர் போனவங்கிறதுலாம் கிடையாது. இது சார்ந்து இவர் பேசியிருக்கிறார். இவர் இருக்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் எளிமையானவர் அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவர் சார்ந்த சமூகம் வேற ஒரு சமூகம், அது ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடும். ஏன்னா ஏத்து நிற்கிற ராமநாத சீனிவாசனும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். ஒரே மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில வந்து பி சரவணன், டாக்டர் பி சரவணன், அவரை நீங்க வந்து சொல்லவே வேணாம். யாருமே அவரை வேட்பாளர் அறிமுகம் சொன்ன உடனே யாரும் ஆச்சரியப்படல. அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியில வேட்பாளர் நின்றுவார். ஆமா, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் திமுக சார்பில் இன்னும் கட்சிக்கு வந்து உடனே சீட் வாங்கி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார். அவர் என்ன காரணத்துக்காக கட்சி மாறலாம் தெரியல. அவர் உடனே போனது பிஜேபியில இருந்து எடப்பாடி கிட்ட போனார். எடப்பாடி உடனே அவர் கேண்டிடேட் ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து எங்க போனாலும் தனக்கான பாசிட்டிவான வச்சிருக்காரு. பாக்குறீங்களா, ஒரு கட்சி தலைமையை தனக்கு சீட் கொடுக்கிறார். ஸ்டாலின் சீட் கொடுத்தா, எடப்பாடி சீட் கொடுத்தா. நீங்க இந்த கால்குலேஷனை பார்க்கணும். அப்ப சு வெங்கடேசன் எளிமையானவர். எளிமையா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பாஜக சீட் கொடுத்தாரு. ராமசிங்க கொடுத்திருப்பாங்க. ஆமா கொடுத்திருப்பாங்க. விஜய் படுவல் சீட்டு கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவர் திமுகவுல இருந்திருந்தால் கூட இந்த கட்சியை திமுக எடுத்து சரவணன் கொடுத்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேற தொகுதி கொடுத்திருக்கும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு தெரிஞ்சவர், பூஸ்ட் ஆனவர். அவரு இன்னொன்று கேட்டீங்கன்னா ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? சினிமால வந்து ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு போன உடனே சினிமாவில் நடிக்க போயிருக்காரு. முதல்ல அதனால வந்து இந்த 5% வாக்கு குறைஞ்சிருக்கிறது இல்லையா, இதனால வந்து பெருசா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அநேகமா அது பெரிய அளவு தாக்கத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு தான் இருக்கும். ஏன்னா 5% பெரிய அளவுல வாக்கு சதவீதம் குறையுது, அவருக்கு தான் குறையுது. இது யாருக்கான பாதகத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சரவணனுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா அவர் பெரிய வாக்கு வாங்க போறதில்லை. இந்த 5% சரவணனுக்கு விடாது. ஆனா இவருடைய லீடிங் குறையும் போது அவருடைய வாக்கு இங்க ஏறும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா. அவருக்கு போய் சரவணனுக்கு கிடைக்காது. பட் அவருடைய அந்த லீடிங்கை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண செய்யும். அதனால வந்து மூணாவதா நிக்கிற ராம சீனிவாசன் எந்த அளவுக்கு வாக்க பிரிக்கிறாரு தெரியல. பிஜேபி சார்பில் பெருசா வந்து இந்த 5% வாக்குப்பதிவு என்பது சிபிஎம் வேட்பாளருக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய வெற்றியில் எந்த விதமான பாதகத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்தாது என்பது நம்மளுடைய எக்ஸிட் போர்டுல ஜூன் 1ஆம் தேதி எனக்கு தெரியும். அடுத்து தேனி சார். தேனியில வந்து 2019 75.17% பதிவாயிருக்கு. ஆனா இப்ப வந்து 69.87%. இப்ப தேனியை பொறுத்த வரைக்கும் -6ங்கிறது வந்து 6% குறைஞ்சிக்குது. ரெண்டாவது 6% நினைக்கிறேன். சிவகங்கையில 6% குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்பதான் 6% தேனியில குறைஞ்சிருக்குது. இதுக்கு யாரு குறைஞ்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்றேன். ஏன்னா தொடர்ச்சியா உடனே திமுக வந்தாரு, உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, உடனே மாவட்ட செயலாளர் ஆனாரு, உடனே வந்து அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பரம்பரையா இருக்கிற திமுக காரங்களுக்கு மத்தியில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தணும். எப்பயுமே அது இருக்கதான் செய்யும். அது அதுவா கூட இருக்கலாம். சரி, இவருக்கு 6% வாக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்க மாசான வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு இந்த 6 பேர் போய் போடணும். நான் சொல்றேன்ல, ஒருத்தன் பிடிக்கலங்கிறதா வீட்டுல உட்காந்துடக்கூடாது. உனக்கு பிடிச்சிருவன போய் ஓட்டு போடு. அது வந்து அந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்யறதோ இல்லையோ அதனுடைய ஜனநாயக கடமைன்னு நான் திரும்ப வந்து இன்மீடியா தமிழ் மூலமா எல்லாரும் சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த 6% வந்து திமுக வேட்பாளர் குறைவான சாதகத்தை கொடுத்தாலும் கூட அது வந்து எந்த வித சாதகமான சூழ்நிலையை டிடிவி தினகரனுக்கு கொடுக்காது. ஏன்னா இவன் போய் ஓட்டு போடல. சின்ன ஞாபகப்படுத்துறேன், இது தேனி தொகுதி வந்து போன தடவை அதிமுக ரவீந்திரநாத் இருந்தாரு. ஆமா, இப்ப என்னன்னா கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து இருமுனை போட்டி தான் சார். இதை ஒத்துக்கணும் சார். இங்க வந்து இவர் ஏற்கனவே இருந்தார் இந்த தொகுதியில எம்பியா. அதனால டிடிவி தினகரனுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது மறுக்க முடியாது. ரெண்டாவது ஓபிஎஸ் சொந்த தொகுதி இது. அதனால அவர் சார்ந்த 1.5 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு. இப்ப 2 வாக்குகளும் சேரும் இல்லையா. 2 வாக்குகளும் சேரும் போது பொதுவான வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடலாம் போட வேணாம்னு சொல்லிட்டு தீர்மானிக்காத ஒரு வாக்கு வங்கி, அதுவும் டிடிவி தினகரனுக்கு போய் சேரும். ஏன்னா தனி மனித கவர்ச்சி, அப்புறம் இன கவர்ச்சி, ஜாதி கவர்ச்சி, எல்லா கவர்ச்சியும் அவருக்கு தான் கூடுதல் பலமா இருக்கு. திமுக உதயசூரியன் அந்த ஒன்று மட்டும்தான் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு சாதகமா இருக்கே தவிர இந்த -6%ங்கிறது டிடிவி தினகரனுக்கு பாசிட்டிவா இல்லை. அதனால எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி தெரியும். இது வந்து யாரை பாதிக்குது, யாருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும், யாருக்கு பாதகமான சூழ்நிலை கொடுக்க போகுதுங்கிறது ஜூன் 1 எக்ஸிட் போல்ல தான் தெரிய வரும். அடுத்து விருதுநகர் தொகுதி சார். ஆமா, விருதுநகர் வந்து 2019 72.41% பதிவாயிருக்கு.
இப்போ வந்து 70.17% தான் பதிவாயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய -2% பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது கிடையாது. ஏன்னா இந்த முறை இப்ப இருக்கிற எம்பி மாணிக்கத்தான் அவர் தான் திமுக கூட்டணியில நிக்கிறாரு. அதே போல போனதோட தேமுதிக தான் இந்த தொகுதியில அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தது. இந்த முறை அதிமுக கூட்டணியில தேமுக சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் நிக்கிறார். அதனால வந்து மறுபடியும் அதே கட்சி தான் நிக்குது. மூன்றாவது ஒரு கட்சி நிக்குது பிஜேபி. நிக்கும் போது இங்கதான் பிரியுது என்றாலும் கூட பெருவாரியான வாக்குகள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு -2 குறைச்சா கூட இந்த வாக்கு சதவீதம் கேப்டனுடைய அனுதாபத்தை வேட்பாளர் விஜய் பிரபாகரனுக்கு பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அனுதாபத்தின் பேர் இந்த எலெக்ஷன்ல இருக்கும். ஆனா இது வந்து வெற்றியை தீர்மானிக்குமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் மாணிக்கம் தாக்கூருக்கு இந்த -2ங்கிறது கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தும். அதனால நூல் இடையில் மாணிக்கம் தாக்கூர் கரையேறுவாராங்கிறது எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி தான் தெளிவா தெரியும். இந்த -2ங்கிறது மாணிக்கம் தாக்கூருக்கு குறைந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து வந்து ராமநாதபுரம் தொகுதி சார். ஆமா, ராமநாதபுரத்துல 2019ல 68.35%. இப்போ வந்து 68.18%. பெரிய வித்தியாசம் இல்ல. இது வந்து யாருக்கு சாதகம் இல்ல பாதகம் இல்ல. வாழ்வா சாவா பிரச்சனையை எந்த வேட்பாளரும் ஏற்படுத்த போறது கிடையாது. என்னன்னா இந்த தொகுதியில வந்து இந்த முறை வந்து ராமநாதபுரத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பா சிட்டிங் எம்பி நவாஸ் கனி நிக்கிறாரு. அது அவருக்கு உதயசூரியன் சின்னம் ஒரு மிகப்பெரிய பலம். உதயசூரியன் சின்னத்தில் நிக்கல, சொந்த சின்னத்துல ஏணி சின்னத்தில் நிக்கிறாங்க. சென்ற முறை இதே சின்னத்தில் நின்றுதான் அவங்க வெற்றி பெற்றார்கள். அதனால வந்து அவங்களுக்கு பெரிய வந்து அதிருப்தியோ எதிர்ப்போ கிடையாது. ரெண்டாவது இந்த தொகுதியில வந்து பிஜேபி கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் வந்து பலாப்பழ சின்னத்துல நிக்கிறாரு. இந்த தொகுதியோட சுவாரஸ்யம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் 5 பேர் எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஓன்னு இருக்குது. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓ வரல, முதல்ல வரல. நம்ம முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் 1, ஓ பன்னீர்செல்வம் 2, மூணாவதா தான் ஓ பன்னீர்செல்வம் பேரே வருது. ஊர்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. குழப்பத்தை யார் ஏற்படுத்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் உங்க பேரை பிரபலப்படுத்துறதுக்காக இவரை கூட பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இந்த தொகுதியில வந்து 0.7% வாக்கு என்பது யாருடைய வெற்றியும் பாதிக்க போறதில்லை, யாருடைய வெற்றியும் குறைக்க போறதில்லை. ரெண்டாவது இந்த தொகுதியில டிடிவி தினகரனுடைய வேட்பாளர் போன தேர்தலில் யாரும் நின்று இருக்காங்க. 1.5 லட்சம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்ப வந்து ஓபிஎஸ் கூடுதலா கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த தொகுதியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தர்மருங்கிறவர் களப்பணியேற்று அங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கிற ஒரு பகுதியை அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆமா ஆமா, எப்பவுமே ராமநாதபுரம் தொகுதியை வரைக்கும் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் 2ஆ ஸ்பிளிட் ஆகும், 3ஆ ஸ்பிளிட் ஆகும். இஸ்லாம் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-90% வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் நோக்கி போகும். இந்த தடவை அதிமுக அன்வர்ராஜா நிறுத்தப்படலை. ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தாலும் இஸ்லாம் சமூகத்தினுடைய வாக்கு பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த தடவை எடப்பாடி வந்து இந்த தடவை நிறுத்தி இருக்கணும். ஏன்னா பிஜேபி வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர்றாரு. இஸ்லாம் வாக்கு வங்கி கவரணுங்கிறதுக்காக தான் திமுகவுக்கு போகிற இஸ்லாம் வாக்கை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு. அப்ப புச்சாலித்தனமா அன்வர்ராஜா இறங்கி இருக்கணும். இல்ல அன்வர்ராஜா இல்லைன்னா அன்வர்ராஜா பையனை எடுத்துட்டாக்கா நவாஸ் கனிப்புக்கு பெருமளவு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி இந்த பக்கம் உடஞ்சி வந்திருக்கும். அதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால வந்து ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நவாஸ் கனி ஏன் ராமநாதபுரம் ஏன் பெருசு, மோடி அவர்களே போட்டுடுவாருன்னு கூட ஒரு கவனத்தை ஈர்த்த தொகுதி. அதனால வந்து அந்த ராமர் இருக்காரு, பட் பிரஸ்டீஜான தொகுதி அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. இந்த முறையும் வந்து பெரிய வாக்கு சதவீதம் பதிவு வந்து பெரிய மாற்றத்தையும் கொடுக்கல. அதனால வந்து வெற்றியும் பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அதனால நம்மளுடைய 2வது கட்ட கருத்துக்கள் என்ன சொன்னமோ அதுவே எக்ஸிட் போல்ல நிரூபணம் ஆகுங்கிறது தெரிய வருது. அடுத்து சார் தூத்துக்குடி தொகுதி சார். தூத்துக்குடியில 2019ல வந்து 69.43% பதிவாயிருக்கு. ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து 59.96%. அதாவது கிட்டத்தட்ட 10% வாக்கு குறைஞ்சிருக்கு சார். இப்ப வந்து என்னென்ன பிரச்சனைனா கனிமொழி வந்து அறிவிக்கப்பட்டிருப்பது திமுக உற்சாகம். என்ன மாநில மகளிர் அணி செயலாளர் தலைவர் குடும்பத்தை சார்ந்தவங்கிறது இருக்கு. ஆனா வந்து அவங்க ஒரு சில பேர் அவங்க பேர் அறிவிச்ச உடனே கஜாமத்தான் பேசினா. அவங்க வந்து என்ன கேஸ்ட் இது இப்படிலாம் பேசினானுங்க. அது வந்து அதிமுகலையும் ஒரு பெரிய அளவு வேட்பாளரை வந்து கொடுக்கல. அதாவது யாரோ சித்த வைத்தியர் வேலுமணியா வைத்தியர் கொடுத்துருக்காரு. இவர் யாருனாக்கா இதுக்கு முன்னாடி ஜெயதுரைன்னு ஒருத்தர் திமுகவில் எம்பிஆர், அவரு வைத்தியர் தான். அவருடைய பிரதர் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்புறம் பிஜேபி சார்பில் வந்து ஒரு ஃபைட் கொடுக்க வேட்பாளராக இல்லை. இது 10% வாக்கு வந்து மைனஸ் யாருக்கு தூத்துக்குடியில் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5% வாக்குகள் வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆயிருக்குது. மீதி 5% வாக்குகள் எதிர்கட்சிக்கு மைனஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இங்க வந்து யாருடைய வெற்றியும் வந்து பெருசா வந்து கனிமொழியினுடைய வெற்றியை பாதிக்குமா என்று பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இல்லை. ஏன்னா இவனுக்கு 2ஆ உடஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய ஓட்டுல கொஞ்சம் குறையும். 5% பெருசு சார் இல்லையா? 10% பேர் இங்க வாக்களிக்கலங்கிறப்ப போன தேர்தலை விட இங்க வந்து வாக்கு வித்தியாசம் குறையுமா
அப்படின்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு மாறுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்றாலும் எக்ஸிட் போல்ல நம்ம 2வது கட்ட கருத்து கணிப்புல என்ன சொன்னோமோ அதுவே நிறுவனமாக தெரியுது. அடுத்து வந்து தென்காசி சார். தென்காசியில வந்து 2019ல 71.37% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 67.55% பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு போன இதோட. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக சிட்டிங் எம்பியா இருந்தாங்க. இந்த முறை வேட்பாளர் மாற்றப்பட்டு ராணி ஸ்ரீகுமார் ஒரு திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. பிஜேபி கூட்டணியில தமிழக முன்னேற்ற கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் இறங்கி அதிரடி அடிக்கிறாரு. அந்த பக்கம் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஜான் பாண்டியனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க இல்ல. ஜான் பாண்டியனுக்கு ஓரளவுக்கு இருக்கு. இப்ப கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டாலோட அதிமுக பலம் வந்து பலமா இருக்கு. அதனால வந்து தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளருக்கு டஃப் ஃபைட் கொடுக்க வேட்பாளர் வந்து ரெட்டாயில சின்னத்தில் நிக்கிறாரு நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி. அவரா இருக்கலாம் ஓரளவுக்கு வெர்சஸ் அப்படி இருக்குமே தவிர இந்த 4% மைனஸ் ஆகிறதுக்கு திமுக வேட்பாளருக்கு தான் இங்க கூடுதல் பலத்தை கொடுக்கும். இந்த -4% இருக்குல்ல, இது திமுக வேட்பாளருக்கு பிளஸ் ஆகும். இங்க ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் மைனஸ் ஆகும். அதனால வந்து நம்மளோட இறுதி கட்ட கருத்து கணிப்பு என்ன சொன்னோமோ அதே மாதிரி எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி வந்து இந்த 4% வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது என்பது திமுக வேட்பாளருக்கு கூடுதல் பலத்தை தரும் என்பது தென்காசி தொகுதி நிலவரம். அடுத்து திருநெல்வேலி தொகுதி சார். திருநெல்வேலியில 2019ல வந்து 67.21% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 64.10%, 3% மைனஸ் ஆயிருக்கு. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானா இது வந்து மாற்றத்தை யாருக்கு கொடுக்குதுன்னா நயினார் நாகேந்திரன் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு தான் நம்ம வந்து 2வது கட்ட கருத்து முதல் கட்ட கருத்து சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இன்னமும் அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் சார்பில் வந்து ராபர்ட் ப்ரூஸ் நின்னாரு. ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து திமுகவுல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவரை இறக்கிறாங்க. இங்க வந்து இன்னொரு பக்கம் முக்குளத்தூர் சமூகத்தை நயினார் நாகேந்திரன் பெருமளவுக்கு வாக்கு வங்கி அறுவடை செய்யக்கூடும். ஏன்னா பாளையங்கோட்டை, நெல்லை, அம்பாசமுத்திரம் இந்த சரௌண்டிங்லாம் அவங்களோட வாக்கு வங்கி அதிகம். அதனால வந்து சமூக ரீதியான வாக்குகளை நயினார் நாகேந்திரன் அறுவடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வேட்பாளரை ஒருத்தர் நிறுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பாவை களத்துல இறக்கி விட்டார். இது அவருக்கு கௌரவ பிரச்சனை. அவரை ஏன் இறக்கி விட்டாருன்னாக்கா அதிமுக சார்பில் நிக்கிறவங்க ராபர்ட் புரூஸும் நிக்கிறவங்க இவர் இந்து நாடார், அவங்க கிறிஸ்டின் நாடார். அதனால நாடார் சமூகங்களுக்கு வாக்குகளை கவர வேண்டும். அதே சமயம் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் நயினார் நாகேந்திரன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இசக்கி சுப்பாவே எடப்பாடியார் வந்து களத்தில் இறங்கியிருக்கார். அவருடைய ராஜேந்திர கூட்டல் பெருக்கல் கழித்தெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. அதிகபட்சமாக இந்த தொகுதியில 3% வாக்குகள் மைனஸ் ஆகி இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அநேகமா அது வந்து பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். என்றாலும் கூட திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ல தான் இந்த -3% வாக்குப்பதிவு குறைந்தது யாருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஜூன் 1ஆம் தேதி எக்ஸிட் போல்ல தெரியும். அடுத்து கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரி வந்து 2019ல 69.83% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 65.46% பதிவாயிருக்கு. ஆமா, இங்க பாத்தீங்கன்னாக்கா இது யாருக்குனாக்கா 69 4% மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து யாரு காங்கிரஸ் விஜய் வசந்த் நிக்கிறாரு, சிட்டிங் எம்பி நிக்கிறாரு. ஜெயிச்சிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் காரங்க ஓட்டு போடுவான். இந்த தடவை விஜய் வசந்த் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தாமரைப்பூவும் இறங்கி ஓட்டு போனோம். அந்த 2 ஓட்டுமே வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோம்பேறித்தனம் வீட்டுல உட்காந்துன்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க தான் வந்து எப்படியும் நம்ம 3வது தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு நசரேன் பஸ் வேட்பாளர் அதிமுக நிற்கிறாரு. அது வந்து அவருக்கு சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து கூட பொன் ராதாகிருஷ்ணன் இறங்கி அடிக்கிறாரு. ஒரு அனுதாப வாக்குகள் வர்றதுக்கூட சூழ்நிலைகள் கூட இருக்கு. இந்த மைனஸ் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அவர் விஜய் வசந்த் காங்கிரஸ் வேட்பாளர் கை சின்னத்தை தோற்கடிப்பாரா என்பது வந்து கேள்விக்குறிதான். அதனால வந்து இந்த 4% மைனஸ் வந்து விஜய் வசந்தனுடைய வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது எக்ஸிட் போல்லே தெரிய நிறுவனமாகும் சார். அப்புறம் கடைசியா இறுதியாக பாண்டிச்சேரி சார், புதுச்சேரியை பார்க்க போறோம். புதுச்சேரியில வந்து 2019ல 81.23% பதிவாயிருக்கு. நல்லது. இப்போ வந்து 78.72% பதிவாயிருக்கு. 3% வந்து பதிவு குறைந்ததுக்கு காரணம் வந்து ஆக்சுவலி கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி 2ஆ உடைஞ்சா தமிழ்நாட்டையும் சரி இங்கேயும் சரி வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிடும். பிஜேபி ஜெயிக்க கூட அதிமுக வந்து ஓட்டு போட்டுருணும். அதிமுக பிஜேபி வந்து ஓட்டு போடணும். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இவங்க ஒருவேளை திமுக அசால்ட் ஆயிட்டாங்களாங்கிறதும் குழப்பமா இருக்கு இந்த டோட்டலா பார்க்கும்போது. இப்ப வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலுக்கு 3% வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. இது வந்து பெருசா யாருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா இப்போது பிஜேபி சார்பு கிளம்பு இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு தான் இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் ரங்கசாமிக்கு தனிப்பட்ட முறையில பாப்புலாரிட்டி இருக்கு சார். இந்த 2 என்ஆரே போறார்.
என்ஆர்ஏ கையெடுத்து கொண்ட ஜனங்களே வந்து நீங்க வந்து இப்ப வந்து சாராய கடை மூடுங்க, ரேஷன் கடை திறங்கன்றாங்க. அப்படியே நடந்திருக்கு. அவரும் பேசுறாரு பொம்பளைங்கிட்ட, இறங்கியா குடிக்கிறாங்க போறாங்க, நீங்க உங்ககிட்ட ஆம்பளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அது மழுப்பனான பதில் தான், அவரால் சொல்ல முடியாது. புதுச்சேரியோட பெரிய பொருளாதார பலமே வந்து பொருளாதார பலம் அதுதான். ரெண்டாவது வந்து புதுச்சேரி வந்து தனி மாநிலம் கிடையாது, அது யூனியன் பிரதேசம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆளுநர் டெல்லி தான் முடிவு எடுக்கணும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடையை கும்பிட்டாங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை கிடையாது. வி நாராயணசாமி முதலமைச்சரா இருந்தப்ப கிரண்பேடி பண்ண வேலையில ரேஷன் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இப்போ ரேஷன் கடை க்ளோஸ் பண்ணிட்டு மீன் ஷாப் மட்டும் ஏன் திறந்துருக்கீங்க, அதை மூடுங்கிறாங்க. இப்ப என்ன பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அவர் மேல் இருக்கிற தனிப்பட்ட மரியாதையின் காரணமாக அங்க வாக்கு சதவீதம் வந்து 3% அவர்களுக்கு தான் பாதிப்பான சூழ்நிலை ஏற்படுத்துமே தவிர, இது எதிரில் போய் சேருமானா இல்ல. நீ ஓட்டு போய் போட்டாதான் சேரும். நான் திரும்ப சொல்றேன், உன்னை பிடிக்கலன்னா நீ ஆப்போசிட் போய் ஓட்டு போடு, அதுதான் அவனுக்கு பலம். வீட்டிலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இது வந்து பாண்டிச்சேரி வேட்பாளருக்கு எந்த விதமான நமச்சிவாயத்தை எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. ரெண்டாவது, எதிரில் நிற்கிறவர் இப்போதைய எம்பி திரு வி வைத்தியலிங்கம், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற வேட்பாளர் இருந்தாலும் கூட இந்த முறை வந்து ஏன் தெரியுமா, அதிமுக வேட்பாளர் தமிழ் வந்து நிற்கிறார். ஒரு பெரிய போட்டி கிடையாது. எப்படியாவது வந்து ஜெயிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க யார, நமச்சிவாயத்தை. ஏன்னா நமச்சிவாயம் வந்து எந்த கட்சியில இருந்தார் இதுக்கு முன்னாடினா, காங்கிரஸ் கட்சியில அமைச்சரா இருந்தார். அவரு தான் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கப்படாத வேட்பாளராக இருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்துல நாராயணசாமி பண்ண குழப்பத்தினால அவருக்கு வாய்ப்பு போயிடுச்சு. அந்த கடுப்புல தான் இப்ப பிஜேபி கிட்ட முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவர் உள்ள வந்திருக்கிறார். இவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருக்கிறது ரங்கசாமிக்கு பிடிக்கல. அதுக்காகவாது இந்த ஆளை ஜெயிக்க வச்சு டில்லிக்கு அனுப்பணும்னு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பம்பரமா சுழன்று வேலை செய்வாங்க. அதனால நமச்சிவாயத்தினுடைய வெற்றி இந்த 3% வாக்குப்பதிவு எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறது நம்மளுடைய எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு தெரியும். நேயர்களை, இதுவரை தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கான 2024 பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் 2019 பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் ஒரு 3-6% வாக்குகள், ஒரு சில தொகுதி 10% குறைந்திருக்கிறது. இது எந்த விதமான வேட்பாளருக்கு எந்த கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த வேட்பாளருக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உங்களோடு நாங்கள் காணொலி பகிர்ந்து கொண்டோம். எங்களுடைய எக்ஸிட் போல் நிகழ்ச்சி ஜூன் 1ஆம் தேதி அன்று பரபரப்பாக வெளியிடுகிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ராமலிங்கம், கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.